ஹலோ எவ்ரிவான். நான் வந்து யூகேலேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த ரொம்ப மோசமான ஒரு விபத்து. ஏர் இண்டியா 171 ஃப்ளைட்டு 12ஆம் தேதி ஜூன் ஒரு மதிய நேரம் நிறைய பேசஞ்சர்ஸ், அதாவது 240 பேசஞ்சர்ஸோட ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிருக்கு. அதில் க்ரூ மெம்பர்ஸும் இருக்காங்க. அது என்ன, எதனால் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படின்னு எவ்வளவோ நிறைய பேர் பேசியிருக்காங்க. எவ்வளவோ வந்து நம்ம நியூஸ்லேயும் படிச்சிருப்போம். அது போக நிறைய இந்த ஏஐ அனிமேஷன்லாம் வச்சு ரொம்ப ஃபேக்கான வீடியோஸ் எல்லாம் கூட போட்டுட்ருக்காங்க. ஒரு பக்கம் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க, இதனால தான் இருக்கும், அதனால தான் இருக்கும் அப்படின்னு. இன்ஜின் ஃபெயிலியர் அப்படி இப்படின்னு நீங்கள் நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லி உங்கள் நேரத்தை வீணாக்க விரும்பலை. நான் மெயினாக ஒரு 4 விஷயம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏர் இண்டியா அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு ஃப்ளைட். ஸோ நான் அந்த கம்பெனி பற்றி பேசல, அது யார் அதை கவர்ன் பண்ணுறாங்க, யாருக்கு ஹேண்ட் ஓவர் ஆகுது, அவங்க ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அதெல்லாம் நான் பேச வரல. ஆஸ் ஏ பேசஞ்சர், அதாவது இப்போது அந்த ஃப்ளைட்டில் போய் இறந்துட்டாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சப்போஸ் நான் நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஏர் இண்டியாவில். அண்ட் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்லணும் அப்படின்னா, ஒன்லி ஒன் டைம் நான் வந்து உண்மையாக வந்து ஏர் இண்டியா ஒரு நல்ல ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அது வெரி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப பெரிய பிளேனாக இருந்தது அண்ட் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது. இத்தனைக்கு நான் வந்து எக்கானமி கிளாஸில் தான் போனேன். யூகே டு சென்னை போயிருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் நிறைய சீட்ஸ் எம்டியாகவும் இருந்தது. அது ஏன்னு எனக்கு தெரியாது. அந்த நேரம் வந்து நான் சொல்கிறது கோவிடுக்கு முன்னாடி. அப்போது டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் கூட கொஞ்சம் ரீசனபுளாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே ப்ரைஸுக்கு வந்துட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏர் இண்டியாவுக்கு ஏன் நான் இவ்வளோ காசு கொடுக்கணுன்ற மாதிரி எல்லாம் நான் வந்து எவ்வளவோ யோசித்து ரீசெண்டாக கூட ட்ராவல் பண்ண வேண்டியது நான் கேன்சல் பண்ணியிருந்தேன். இதே 171 ஃப்ளைட்டு நான் சொல்ல வரல. பொதுவாக ஏர் இண்டியான்றது எப்படிப்பட்ட ஒரு கம்பெனி, எப்படிப்பட்ட ஒரு ஃப்ளைட்டை வந்து அவங்க ரன் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, எனக்கு தெரியாது நீங்கள் எத்தனை பேர் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எஸ்பெஷலி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் போத் டொமஸ்டிக் ஆஸ் வெல் அஸ் இன்டர்நேஷ்னலாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். எமிரேட்ஸ், பிரிட்டிஷ் ஏர்வேஸ், கல்ஃப் ஏர், அப்படி எட்டிஹாட், இதெல்லாம் நான் போயிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு யாருமே வந்து இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, இவங்க தான் பெஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்ல முடியாது, பெஸ்ட் சர்வீஸ்ன்னு சொல்ல முடியாது. நான் சர்வீஸ்ன்னு சொல்கிறது வந்து அந்த க்ரூ மெம்பர்ஸ், அந்த ஃப்ளைட் அட்டெண்டண்ட்டாக இருக்கட்டும், அந்த பைலட்டாக இருக்கட்டும், ஒரு வெல்கமிங்காக வார்மாக வந்துட்டு அந்த மாதிரி இருக்காங்களான்னா ரொம்ப ரேர் தான் அது. மேபி அவங்க நிறைய பேசஞ்சர்ஸை பார்த்து அந்த மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்குறப்போ ஏர் இண்டியா இது வந்து ரொம்ப ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் எ வெரி வெரி ஆவரேஜ் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் சொல்ல போனால் என் ரீசெண்ட் இயர்ஸ் வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஆஃப்டர் த வெரி ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஐ ஹேட், ஐ திங்க் அது வந்து 2014-15 ட்ராவல் பண்ணியிருப்பேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏர் இண்டியாவில் நான் ட்ராவல் பண்ணுறது. அப்போது நல்லா இட் வாஸ் குட். ஓகே, அந்த பர்டிகுலர் ஃப்ளைட் வாஸ் குட். அகெயின் ஐம் நாட் கமெண்டிங் இந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் பற்றி, அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஜென்ரலாகவே எனக்கு ஒரு ஃபீல் என்ன இருந்ததுன்னா, அவங்க வந்து பெருசாக மதிக்கிறது கிடையாது பேசஞ்சர்ஸை. ஒரு மாதிரி கொஞ்சம் ரூடாக தான் இருப்பாங்க. ஜஸ்ட்டு ஏதோ வராமல் போகிறோன்ற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து அவங்க இந்த ஆடில் காட்டுற மாதிரிலாம் ஒன்றும் இருக்க மாட்டாங்க. அது நான் எமிரேட்ஸ்க்கும் தான் சொல்லுவேன். பிரிட்டிஷ் ஏர்வேஸ்லாம் இன்னும் வேர்ஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆளுங்களே நம்மளை மதிக்க மாட்டாங்க. அது வேறு விஷயம். நான் அது தனியாக டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போது எஸ்பெஷலி இந்த ஏர் இண்டியா என்ன அதில் வந்து சரியில்லைன்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அது இந்த கிராஷுக்கு காரணம்னு நான் சொல்ல வரல. பொதுவாகவே ஒருத்தர் வீடியோ போட்டிருப்பாரு. ஐ திங்க் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வீடியோ, அந்த மொட்டை மாடியில் எடுத்தாங்க இல்லையா, அந்த வீடியோக்கு அடுத்து ஒருத்தங்க ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. ஹீ ட்ராவல்ட் இன் த எக்ஸாக்ட் சேம் பிளேன் 171 ட்ராவல் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீ டுக் சம் வீடியோஸ், அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அவரை வந்து இவங்க நியூஸ் மீடியா பீப்புள் வந்து காண்டாக்ட் பண்ணாங்களா, பட் என்னன்னு தெரியல. அவர் ஒரு காரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணியிருப்பார் அந்த வீடியோஸை. ஸோ 2 வீடியோ எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் அவர் என்ன காட்டியிருப்பாருன்னா, எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் மெயினாக சொல்ல வந்தது வந்து அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற அது எக்ஸாக்ட் டெக்னிக்கல் டேர்ம் எனக்கு தெரியல, கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது
ஆன் ஆஃப் ஆகிட்டு இருந்தது அப்படின்னாரு. அது எனக்கு சத்தியமாக புரியல, அது என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு. மேபி அந்த ஏர் ப்ரெஷர், அதாவது அந்த கேபின்குள்ளே ஒரு ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷர் தான் அவர் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். பட் அங்கே நம்ம இருந்திருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அகெயின் ஐம் நாட் டெக்னிக்கலி சவுண்ட் அந்த ஆஸ்பெக்டில். அப்புறம் சில திங்ஸ் எல்லாம் அவர் பார்த்துருக்காரு. இந்த ஒயர்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹேங் ஆகிட்டு இருக்கு, அதெல்லாம் கூட அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னார். அவங்க என்ன பண்ணாங்க, யூஸ்வலி எதாவது நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாலே வந்து, இன்ஃபேக்ட் நீங்கள் யாரையாவது கூப்பிட்டாலே இந்த ஃப்ளைட் அட்டெண்டண்ட்டாக, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏதோ கேட்க வரோம், எனக்கு வந்துட்டு ஜூஸ் கொடுங்க, ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த ஒரு பட்டன் இருக்கும் அவங்கள கால் பண்ணுறது, அந்த பட்டன் வந்து அதுவும் வேலை செய்யாது. சம்டைம்ஸ் இந்த லைட்ஸ் வேலை செய்யாது. இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். நான் வந்து அதிகமாக பார்த்தது, ரொம்பவே வந்து வெறுப்பாக நம்மளை வந்து ஃபீல் பண்ண வச்சது வந்து ஏர் இண்டியா தான். அது நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அந்த டிஸ்பிளே அவர் காட்டினார் இல்லையா, அந்த என்டர்டெயின்மெண்ட், இந்த மல்டிமீடியா, அந்த சீட்டுக்கு முன்னாடி, அதாவது நமக்கு முன் சீட்டுக்காரங்களுடைய அந்த பேக் ரெஸ்ட்டில் இருக்கும் அந்த ஒரு டேப்லெட் மாதிரி, அது வந்து பொதுவாகவே ஒர்க் ஆகாது. அதாவது எல்லா ஃப்ளைட்லையும் கிடையாது, ஏர் இண்டியாவில் எஸ்பெஷலி ஒர்க் ஆகாது. ஆனால் அது ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு விதம் இருக்குது. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலாக என்ன சொல்கிறது, கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட்டோட சேர்த்து ஒரு சின்ன ரிமோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு வயர்டு ரிமோட் மாதிரி. அந்த ரிமோட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் அது வந்து இன்னும் அவங்க 90s இருக்காங்க. நம்ம வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு நீங்கள் எல்லாமே டச்சு, இன்னும் ஜெஸ்டர்லாம் பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே, அவ்வளோ பேசஞ்சர்ஸ்க்கு அத்தனை ஃப்ளைட்ஸ்க்கு பண்ண வேண்டியதுன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அட்லீஸ்ட் அந்த டச்சாவது வேலை செய்யணும். அதுவும் வேலை செய்யலை. சரி, ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு போகிறப்போ பை எனி சான்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டாலுமே, லெட்டஸ் சே ஒரு மூவிஸ்குள்ளே போகிறீங்க, அந்த மூவிஸ்குள்ளே போனாலுமே வந்து எதுவுமே இருக்காது. அப்படி இருந்தாலும் ரொம்ப பழைய தேஞ்சு போன படம் தான் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம், அதாவது எப்படி சொல்கிறது, கொடுக்குற மணிக்கு நமக்கும் ரெஸ்பெக்ட் இருக்காது. தெர் இஸ் நோ வேல்யூ அப்படின்வாங்க, வேல்யூ ஃபார் மணின்னுவாங்க இல்லையா. அது வந்துட்டு அடுத்த வாட்டி நீ போவியா அப்படின்னா, உண்மையாக வந்து மனசாட்சி தொட்டு சொல்கிறேன், இவங்க வந்து எவ்வளவோ காசு இந்த மாதிரி நம்மக்கிட்ட சாப்பிட்ருக்காங்க ஏர் இண்டியா. அவங்க ஒன்றும் நமக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணல. நம்ம தான் கஸ்டமர்ஸு, நம்ம கொடுக்குற காசில் தான் அவங்க பொழப்பே ஓடுது, சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபார் எனி ஏர்லைன். அப்போது வந்து அவங்க எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணணும், வித் சம் ரெஸ்பெக்ட், வித் சம் கர்டசி இல்லையா, அது இருக்கவே இருக்காது. அண்ட் அகெயின், நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏர் இண்டியான்னு சொல்ல வரல, பட் இட் ஹர்ட்ஸ். அதாவது எனக்கு நம்ம ஆளுங்க நமக்கே இப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இன்னும் சொல்லப்போனால் சில பேர் பார்ஷியலாகவும் இருப்பாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் ட்ராவல் பண்ணப்போ அப்படி தான். அவங்க ஒரு லேடி, அந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் பேர் தெரில எனக்கு, அவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டுமே ரொம்ப கேரிங்காக அவங்களுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது, அவங்க பசங்களுக்கு ஜூஸ் தர்றது, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா என்னன்னு நமக்கு தெரியல. இருந்தாலுமே மற்ற பேசஞ்சர்ஸும் பார்த்துட்ருக்காங்க, அவங்களும் வந்து நம்ம இந்தியன்ஸ் தான். இன்னும் சொல்லப்போனால் அதே லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஸோ சவுத் இண்டியன்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து இப்போ நாங்கள் எதாவது கேட்டால் அவங்க கொடுக்கல. ஸோ இதோ வரேன்னு போயிட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் சுடு தண்ணி அந்த மாதிரி தான் கேட்டிருப்போம், அது கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அது நாங்கள் சென்ஸ் பண்ணோம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போது நம்ம அது சொன்னால் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஃப்ளைட் அட்டெண்டன்ட் வந்து அவங்க உயிரே போயிடுச்சு, அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அந்த மாதிரி நெகட்டிவிட்டிக்காக தான் மக்கள் பார்க்குறாங்களே தவிர்த்து, இப்போ ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அதுலேருந்து என்ன நெகட்டிவ் எடுத்து அவங்கள அட்டாக் பண்ணலான்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் நான் வந்து சொல்ல சொல்லிட்டேன், இதுதான் உண்மை. ஸோ அது ஏர்லைன் பற்றி. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போயிங் அப்படின்ற அந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அதை பற்றி பேசலாம். இந்த போயிங் அப்படின்ற அந்த பர்டிகுலர் கம்பெனி, அது என்ன? ஸோ போயிங், அது ஸ்பெல்லிங் கூட சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். அது பிஓஇயா பிஇஓவான்னு நமக்கு தெரியாது. ஆனால் சின்ன வயசுலேருந்து, நான் சொல்கிறது பிஃபோர் 2000 சொல்கிறேன், நான் வந்து 80s கிட் ஆக்சுவலாக. அந்த டைமே பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லேயும் சரி, அந்த பழைய காலத்து டிவியில் கூட வந்து
பிளேன் கிராஷ் அப்படின்னு கேட்டாலே வந்து போயிங்கோட பேர் தான் வரும். மேக்ஸிமம் போயிங் தான் முக்கால்வாசி பிளேன் கிராஷுக்கு காரணம். நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. ஐ ஸ்டில் ரொம்ப அது ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோவாக கூட இருக்கும். அது யாரோ வீடியோ எடுத்திருப்பாங்க அந்த நேரம் போயிட்டு. அது எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ தான் செல்ஃபோன் இருக்குது எல்லாருக்கிட்டையும். அந்த டைமில் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. பட் மேக்ஸிமம் சேஃபாக லேண்ட் பண்ண பார்ப்பாங்க. சரியா? பட் இன் திஸ் கேஸ் இப்போ இந்த நடந்த கிராஷ், நம்ம கிராஷ் பற்றி தனி செக்மெண்ட்டாக பார்ப்போம். இந்த கிராஷே வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட அவங்களுக்கு கிடைக்கல. சொல்லப்போனால் ஹிஸ்ட்ரியிலே அந்த மாதிரி எங்கேயுமே நடந்திருக்காது. மேபி ஹெலிகாப்டர்ஸ்க்கு நடக்கும். ஹெலிகாப்டர்ஸ் வந்து சம்டைம்ஸ் அது அதாவது 2 பிளேடு இருக்கும். மேலே மெயின் இது இருக்கும், டெயில் பிளேடு ஒன்று இருக்கும். அது மேலே இருக்கிறது ஹாரிசான்டலாக சுற்றும், அதாவது இப்படி சுற்றும். வேர்ட்டிக்கலாக சுற்றுறது வந்து அந்த டெயிலோடது இப்படி சுற்றும். ஸோ அப்படி சுற்றுறதுனால தான் அது வந்து அதால் ஃப்ளை ஆக முடியுது, பேலன்ஸும் ஆக முடியுது அந்த காற்றுல. ஸோ நிறைய டேக் ஆஃபில் ஈவன் லேண்டிங்கில் கிராஷ் ஆனதை நான் பார்த்துருக்கேன். அது ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னவோ சயின்ஸ்லாம் சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. ஆனால் பிளேன் அப்படி கிடையாது. பிளேன் வந்து சொல்லப்போனால் இது ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். மோர் சேஃபர் தேன் ரோட்ஸ், மோர் சேஃபர் தேன் ட்ரெயின்ஸ் ஆர் ஷிப்ஸ் ஆர் எனிதிங் எல்ஸ். அப்படி இருக்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப இந்த குவாலிட்டி செக்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. இல்லைனா அது ரிலீஸே பண்ண முடியாது அந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாம். அவ்வளோ விலை கொடுத்து நம்ம ஏர் இண்டியாவோ இல்லை எமிரேட்ஸோ யாரோ வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளைட்ஸ் வந்து கிராஷ் ஆகுது அப்படின்றப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் நாட் நியூ. இந்த மாதிரி ஒரு கிராஷ் ஆகுறதுன்றது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அந்த கிராஷ் பின்னாடி எல்லாத்துலேயுமே வந்து இந்த போயிங்ன்ற பேர் இருக்குது. ஸோ அந்த போயிங் கிராஃப்ட் வந்து கிராஷ் ஆகக்கூடிய கிராஃப்ட் தான். அது ஏன் ஆகுது, எதுக்காக ஆகுது நமக்கு தெரியாது. மேபி அது விசில் ப்ளோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஆள் நிறைய மிஸ்டேக்ஸ், மேல் ஃபங்க்ஷன்ஸ் சரியாக வேலை பண்ணலை, இந்த பழுது பார்க்குறது அப்படின்வாங்களே, அந்த மாதிரி ஏதோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஃப்ளைட்டில் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு போல் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஆனால் அவங்க யாருமே காதுலேயே வாங்கலைன்ற மாதிரி அது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த போயிங்ன்றது வந்துட்டு இது டசன்ட் மீன், அதாவது இப்போ ஏர் இண்டியாவே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சேஃபஸ்ட் ஃப்ளைட்டு, ட்ரீம் லைனர், இருக்கிறதுலேயே பெரிய ஃப்ளைட் இது தான். இப்போ ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக கூட நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃப்ளைட் நான் ட்ராவல் பண்ண போனேன். ஆக்சுவலாக நான் புக் பண்ணிவிட்டு நான் கேன்சல் பண்ணேன். சொல்லப்போனால் அந்த டிக்கெட்டை விற்கிற அந்த புக்கிங் ஏஜென்ட்டு அவன் இங்கே தான் இருக்கான், யூகேல தான் இருக்கான். ஸோ அப்படி கூவி விற்றான் அந்த டிக்கெட்டை. இதுதான் பெஸ்ட்டு, உலகத்துலேயே இதுதான் பெஸ்ட்டு பிளேனு, ஏர் இண்டியா மாதிரி யாருமே வர முடியாது, அடிச்சிக்கவே முடியாதுன்ற மாதிரி. இப்போ எனக்கு என்னன்னா, அதெல்லாம் யோசிக்கிறப்போ வந்து ஒரு வேளை அந்த ஃப்ளைட்டில் நம்ம போயிருந்தோம்னா, சப்போஸ் இந்த கூவி விற்றானே அந்த ஃப்ளைட்டே நம்ம போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பானே நான், சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்பவே வந்து அது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம்தான் இது. பட் எனிவே, நான் கிராஷ் பற்றி நான் தனியாக பேசுகிறேன். ஸோ இந்த போயிங்ன்றது வந்து ஆக்சிடெண்ட் அப்படின்னாலே, பிளேன் ஆக்சிடென்ட்னாலே போயிங் தான். அப்படி தான் இருக்குது. வேறு யாரோடைய கம்பெனியோடைய ஃப்ளைட்ஸ் கிராஷ் ஆகலை அப்படின்னா என்ன சொல்கிறது, நம்ம வந்து பெருசாக கேட்க மாட்டோம். ஆனால் இந்த ஒரு நேம் வந்து நமக்கு ரிங் ஆகுது. ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைட் இருக்குது பாருங்கள், 1001crash.com அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 2000 மட்டுமே அவங்க கணக்கு எடுத்துக்கிறாங்க. அதாவது அந்த பாஸ்ட் 25 இயர்ஸில் 107 ஆக்சிடென்ட்ஸ் ஆகிருக்கு போயிங் ஏர்க்ராஃப்ட் மட்டுமே. அது இன்ஃபேக்ட் இந்த 12th June 2025 ஏர் இண்டியாவுடைய அந்த ஏர்க்ராஃப்ட் போயிங் 787-800 இந்த பர்டிகுலர் அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புன பிளேனோடைய டீட்டெயில் கூட அவங்க போட்டிருக்காங்க வித் ஃபோட்டோஸ் அண்ட் மேப். ஸோ இந்த சைட்டு உங்களுக்கு டைம் கிடைச்சா பாருங்கள், எத்தனை கிராஷஸ் நடந்திருக்குன்னு பாருங்கள். நாட் ஜஸ்ட் பேசஞ்சர், கார்கோஸ் கூட வந்து, கார்கோனா இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ தே ஆல்சோ கிராஷ்ட், இட்ஸ் ஆல் போயிங். ஸோ இதில் தான் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மேபி நம்ம இவ்வளோ நாள் நம்பிட்டு இருக்கிற இந்த சோ கால்டு சேஃபஸ்ட் ட்ராவல் வந்து உண்மையாகவே சேஃபஸ்ட் கிடையாது போல தான் இருக்குது. ஏன்னா இப்போ யூகேலேருந்து, இப்போ யூகே, ஃப்ரான்ஸ், யூஎஸ்லேருந்து வர்ற ஆளுங்க இந்தியாவுக்கு எப்படி வருவாங்க? கப்பல் ஏறி வர முடியாது, ரொம்ப நாள் எடுக்கும். இப்போ ஈஸியஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், சேஃபஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை நம்மள நம்ப வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம ஜஸ்ட் லக்கியாக தான் ஒரு வாட்டியும் தப்பிக்கிறோமான்ற மாதிரி ஒரு கேள்வி நமக்கு வருது. ஸோ அதனால்
இந்த போயிங்ன்றது வந்துட்டு ஒன்றும் பர்ஃபெக்ட், அதாவது பர்ஃபெக்டான எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து இது பர்ஃபெக்ட் ஆனது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. மனுஷன் எதெல்லாம் கிரியேட் பண்ணுறானோ அதில் எல்லாத்துலேயுமே ஃபால்ட் இருக்குது. கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு செல்ஃபோன்லேருந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஃபர்னிச்சராக பண்ணுறான், அந்த ஃபர்னிச்சர்லேயும் ஃபால்ட் இருக்கும். ஸோ மனுஷன் பர்ஃபெக்ட் கிடையாது, நம்ம யாருமே கடவுள் கிடையாது. அப்போ நம்ம ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லப்போனால் இந்த ஸ்பீடாக போகிறதுன்றதே வந்துட்டு கடவுள் வந்து நம்மளை அந்த மாதிரி உருவாக்கலை. வேகமாக, அதாவது 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஒருத்தன் போனோன்றதே கிடையாது. நம்ம நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு தான் நம்ம வந்துட்டு நம்மளால முடியும். அதை தாண்டி இயற்கைக்கு மாறா அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆப்போசிட் இது இருக்க தான் செய்யுது. ஸோ கால்டு ஃபெயிலியர், இல்லைன்னா மேல் ஃபங்க்ஷன், அதுக்கு என்ன பேர் வேணால் நம்ம வைக்கலாம். பட் பேசிக்கலி நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம வந்து வி ஆர் நாட் இன் கண்ட்ரோல், அதுதான் நான் சொல்ல வரேன். சரி, நம்ம அடுத்து வந்து அந்த பர்டிகுலர் கிராஷ் நடந்துச்சு இல்லையா, அந்த கிராஷ் பற்றி பார்ப்போம். நம்ம இப்போ வந்து அந்த ஆக்சுவல் இன்சிடென்ட், அதாவது அந்த கிராஷ் நடந்துச்சு இல்லையா, அதை பற்றி நம்ம சில விஷயம் பார்ப்போம். அகெயின், நான் எல்லாருமே சொன்ன அதே விஷயத்த நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் சலிச்சு போயிருக்கும் அதை பார்த்து. பட் எவ்வளோதான் வீடியோஸ் பார்த்தாலும் எவ்வளோதான் கேட்டாலும் நமக்கு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு பக்கம் அந்த பிளாக் பாக்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க, அப்புறம் வந்து அது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்றாங்க, யூஎஸ் காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் என்ன வரப்போகுது, உண்மைன்றது எண்ட் ஆஃப் டே வெளியில் வருமா நமக்கு தெரியாது. இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் நம்ம பார்த்துருப்போம். ஈவன் 9/11 அட்டாக் கூட பார்த்தீங்கன்னா யூஎஸில் ரீசெண்டாக கூட அந்த வீடியோஸ் நிறைய இன்டர்நெட்டில் இருக்குது ஆக்சுவலாக. அதாவது ஒருத்தரில் 2 பேரில் எப்படி ஒரு 50 பேருக்கு மேலே வீடியோ எடுத்திருக்காங்க. ஹெலிகாப்டர்லேருந்து, ஆப்போசிட் வீடுகள்லேருந்து, ஆஃபீஸஸ்லேருந்து, பக்கத்துலேயே பிளேன் வந்து இடிச்சிருக்கு. அதாவது நம்ம இவர் இருக்கார்லேயே ஒசாமா, ஸோ அவர் அனுப்பின அந்த பிளேன்ஸ் வந்து அந்த பில்டிங்கை இடிச்சு எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அந்த விஷயத்துல வந்து வெளியில் வரவே முடியல, அந்த மாதிரி ஒரு காட்சி அது. அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அதாவது ஒரு சின்ன நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கே வந்து பர்ஃபெக்டாக பண்ண தான் முடியும். அது அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் பிளானிங்கோட, அது ஏதோ ஒரு உள்குத்து தான் அது நிறைய பேர் சொல்கிறாங்க அது இட்ஸ் அ பிக் செட்டப் அப்படின்னு. எப்படியோ பண்ணிட்டாங்க. அது பண்ணிட்டு எவ்வளோ, ஆனால் இதில் எண்ட் ஆஃப் டே வந்து இறந்து போகிறது பொதுமக்கள். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்பாங்க, அவங்களால ஒரு நொடியில், இன்னும் சொல்ல போனால் லெஸ் தென் அ செகண்ட் வந்துட்டு அவங்க லைஃப்லாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுது அப்படின்னா அது ஒரு விதமான ஒரு பலி கொடுக்குற மாதிரி, ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரி தான் அது ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப மோசமாக நடந்த ஒரு விஷயம். அதாவது இந்த போரில் இறந்து போகிறது அதெல்லாம் தாண்டி பக்காவாக பிளான் பண்ண ஒரு அட்டாக் தான் இந்த 9/11ன்றது. ஆனால் அதுக்கு அடுத்து இப்போ நம்ம இந்தியா வந்துட்டு ஆல்மோஸ்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது இந்த பர்டிகுலர் கிராஷ் வந்து ஏன் ஹிஸ்டாரிக்கல், அதாவது சரித்திரத்திலேயே நடக்காத ஒரு விஷயம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் இந்தியாஸ் ப்ராப்ளம், உலகத்தில் எல்லாருக்குமே வந்து பேசப்படுற, இனிமே பேசுவாங்க இதை பற்றி. எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் இட். எனக்கே நிறைய ஃபார்வர்ட்ஸ் வருது. நம்ம இந்த வேலைக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களாம் அனுப்புகிறாங்க, தெரியுமா இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி இறந்துட்டாங்க தெரியுமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே என்ன டீட்டெயிலும் ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா லைஃப் போயிடுச்சு, லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ராஜில், அதாவது சும்மாவே வந்துட்டு ஒரு நொடியில் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு வந்து எந்த கேரண்டியும் கிடையாதுன்ற மாதிரி அவங்க வந்து ஃபார்வர்ட்ஸ் அனுப்புறது, கடவுளை தேங்க் பண்ணுறது எல்லாம் பண்ணுறாங்க. பட் என்ன நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து மேக்ஸிமம் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி, ஓகே இது வெறும் உங்களுக்கு நியூஸ் மட்டும்தான் தெரியும், பட் ஆக்சுவலாக வந்து நிறைய விஷயம் தெரியாமையே இருக்காது. தெரியுமா உங்களுக்கு, ஒருத்தர் வந்து அதுலேருந்து வெளியில் நடந்து வந்தார் தெரியுமா, ஒன்றுமே ஆகாமல் அப்படின்லாம் நான் வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் அவங்க எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்க ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க. சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. சில பேர் வந்து இந்த நியூஸ்னாலே இது தான் போய் தான் சொல்லுவாங்க, எதுவுமே உண்மை கிடையாது, இட்ஸ் த ஹோல் திங் இஸ் அ செட்டப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அகெயின் நான் வந்து ட்ரெயில் ஆஃப் ஆயிடுற வேறு டைரெக்ஷனில். ஸோ பேசிக்கலி அந்த கிராஷ் நடந்தது வந்து அது ஆக்சுவலாக நடந்தே இருக்கக்கூடாது. சிம்பிளாக சொல்லணுன்னா அது நடக்கக்கூடிய கிராஷே கிடையாது.
நாட் பிகாஸ் இட் இஸ் ஏர் இண்டியா ஆர் எனி அதர் ஃப்ளைட். ஏன் அப்படின்னா எல்லாமே செக் பண்ணிட்டு தான் அவங்க அனுப்பியிருக்காங்க. அனுப்புகிறப்போ வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட்ஸ் அண்ட் கோ பைலட்டு. இட்ஸ் ஜஸ்ட் another டே. சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நான் வேலைக்கு போயிட்டு வரேன், ஒரு நாளில் என்ன நடக்கும், நான் ட்ரெயின் ஏறணும், அங்கே போய் பஸ்ஸு பிடிக்கணும், நடக்கணும், வேலை பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரணும், சேம் ப்ரொசீஜர். இந்த மாதிரி ஒரு ரொட்டீனான ஒரு வேலை தான் அது. அந்த மாதிரி வந்துட்டு போகிற ஒரு ஃப்ளைட்டு தான் அது. அப்போ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அவங்க போயிருக்காங்க. அப்போ போகிறப்போ வந்து நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், 2 வீடியோஸும் பாருங்கள். மெயினாக அந்த டேக் ஆஃப் வீடியோ கொஞ்சம் ரொம்ப பிக்சலேட்டடாக இருக்கும். அது ஐ திங்க் ஏர்போர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க கேமராஸ்லாம். அது எப்படி அந்த டேக் ஆஃப் பண்ணுறப்போ ஒரு 12 செகண்ட் கூட கிடையாது அவங்களுக்கு. இந்த ரன்வே முடிச்சுட்டு சொல்லப்போனால் அவங்க ரன்வே தாண்டி 300 ஃபீட் எக்ஸ்ட்ராவாக போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க புதுசாக. நமக்கு தெரியல அது, ஏன்னா அந்த கேமராவில் வந்து நம்ம பெருசாக நம்ம அசஸ் பண்ண முடியல. மேபி அவங்க சொல்கிற நம்ம நம்பி தான் ஆகணும். ஸோ அது கிளைம்ப் ஆகிறப்போவே வந்து அது ரொம்ப தூரம் தள்ளி தான் போய் கிளைம்ப் ஆகிருக்கு. அதாவது அந்த மேலே இப்படி ஏறுறப்போ வந்து முன்கூட்டியே காற்றுல பறக்க வேண்டியது கொஞ்சம் தள்ளி தான் பறந்துருக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் வார்னிங். ஸோ சம்திங் இஸ் ராங்ன்ற மாதிரி. பட் அது என்ன சொல்கிறாங்கன்னா, அது இட்ஸ் ஓகே, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்ற மாதிரி நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அந்த ரன்வே இருக்கும், ரன்வே வந்து முடியறதுக்குள்ளேயே தான் அது ஃப்ளைட் ஏறும். இல்லை அப்படின்னா சம்திங் ஒரு செகண்ட் டிலே ஆச்சுன்னா கூட நீங்கள் போகிற ஸ்பீட் அது எத்தனையோ மைல்ஸ் பர் ஹவர் போகும். அந்த ஸ்பீடில் நீங்கள் ஏறுறது தான் அங்கே விஷயமே. எந்த ஒரு ஏர்க்ராஃப்டாக இருந்தாலும் சரி, எக்ஸப்ட் ஹெலிகாப்டர். அந்த ரன்வேல ஓடுறப்போவே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 80% 90% கடந்து அந்த லென்த்லேயே நீங்கள் வந்து ஃப்ளை ஆகணும். எண்டு வரைக்கும் போயிட்டீங்க, இல்லை தாண்டி போயிட்டீங்கன்னா இட் செல்ஃப் மீன்ஸ் சம்திங் இஸ் ராங். அது ஃபஸ்ட்டு வார்னிங்கு. நான் அடுத்து அவங்க ஃப்ளை பண்ணிவிட்டு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ். ஸோ இது நம்ம வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, வண்டி வந்துட்டு அந்த டாக்ஸி அப்படின்வாங்க இல்லையா, அந்த ரன்வேக்காக சுற்றிட்டு வரோம். சுற்றிட்டு அது இன்ஜின் ஃபுல் பவர் போட்டு தி வில் ஸ்டார்ட். அந்த ஃபுல் பவரில் தான் 90% ஆஃப் பவர் எடுக்கும் அந்த இன்ஜின்ஸ், அந்த 2 சைடு இருக்கிற ப்ரொப்பல்லர் அப்படின்றாங்க. அது டேக் ஆஃப் ஆகணும். ஸோ அந்த பிஃபோர் டேக் ஆஃப் அந்த ரன்வேல இருக்கிறப்போ அந்த செகண்ட்ஸ் பாருங்கள். அது என்ன ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் இருக்குமா, ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சுப்போம். அதுக்கப்புறம் அது டேக் ஆஃப் ஆகிறதுலேருந்து நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா, அதாவது 2 டைமாக பிரிக்கிறோம் இல்லையா, ரன்வே டைம் அண்ட் டேக் ஆஃப் டைம். டேக் ஆஃப் டைம் பார்க்குறப்போ இட்ஸ் ஹார்ட்லி ஐ வுட் சே 12 செகண்ட்ஸ். 12 செகண்ட்ஸ் விட கம்மி தான் இருக்கும். ஏன்னா அந்த டோட்டலே அவங்க என்ன சொல்கிறாங்க, 1 மினிட்குள்ளே தான் அவர் மேடே அப்படின்னு ஒரு இந்த கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணியிருக்காரு பைலட். இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் ஆகுது சம்திங் இஸ் டோட்டலி ராங் அப்படின்னு. யாருக்கு? பைலட்டுக்கு. ஸோ அன்டில் த டைம், அதாவது அந்த டேக் ஆஃப் ஆகிட்டு அந்த மேடே கால் வர வரைக்கும் ஒன்று ஏதாவது சம்திங் இஸ் ராங்குன்னு அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் சொன்ன மாதிரி அந்த ரன்வே தாண்டி அவங்க ஏறினதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து அந்த ஃப்ளைட் ரெக்கார்டர், அதாவது அந்த பிளாக் பாக்ஸ், இந்த கருப்பு பெட்டியில் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கணும் இந்த விஷயம்லாம். பட் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. எதுவுமே ரெக்கார்ட் ஆகலைன்னு சொல்லுவாங்களா, இல்லை அந்த மாதிரி எதுவுமே பேசலன்னு சொல்லுவாங்களா நமக்கு தெரியல. எப்படி இருந்தாலும் அந்த ஃபியூ செகண்ட்ஸில், இப்போ நான் வந்து கிராஷ் பற்றி நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அந்த ஃபியூ செகண்ட்ஸில் அந்த மேடே சொல்கிறாரு இல்லையா, அந்த மேடே சொன்ன பிறகு பேசுகிறதுக்கே அங்கே டைம் இல்லை. ஸோ மேடேன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சி வேர்ட் தான் அது. அந்த வேர்டு அது டீட்டெயிலாம் நான் போகிறோம், நிறைய பேர் சொல்லிட்டாங்க மேடே என்ன எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு. ஸோ வென் somebody says மேடே, இட் மீன்ஸ் they badly need help. It is almost life or death situation. அப்போ தான் மேடேன்னு அவங்க கத்துவாங்க. இல்லைனா அந்த whatever code they have, they say that. அப்போது அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. ரீசெண்டாக கூட ரெக்கார்டிங் வந்துச்சு, எனக்கு தெரியல உண்மையாகவே அவர் தான் சொன்னதான. அவர் அவ்வளோ டிஸ்ட்ரெஸ், அவ்வளோ ஒரு பயத்தில், அவ்வளோ ஒரு மரண பீதியில் தான் அவர் கத்துறது நமக்கு கிளியராக தெரியுது. அது ரொம்ப ஒரு மாதிரி அது கேட்குறப்ப நம்மளை உலுக்கி போடுற மாதிரி இருக்குது. ஸோ ஹீஸ் ஷவுட்டிங் மேடே மேடே. வி கான்ட் ஹியர் தி அதர் பர்சன், த கோ பைலட் இல்லையா, குந்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் பேசுகிறது நமக்கு கேட்கல, எதுவுமே அவர் கத்துற மாதிரி எனக்கு கேட்கல.
அண்ட் இன்னும் சில விஷயம்லாம் கொஞ்சம் மேட்ச் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் நோ த்ரஸ்ட், லூசிங் பவர் அப்படின்லாம் சொன்னது அங்கே ரெக்கார்ட் ஆகலை அந்த ஆடியோவில். அதுக்காக தான் எனக்கு டவுட் ஆகுது. ஏன்னா இப்போ எது பார்த்தாலுமே ஏஐயா இருக்குது, எது பார்த்தாலுமே எதாவது எடுத்துகிட்டு வந்து அதில் இன்சர்ட் பண்ணிடுறாங்க, இவனுங்களா ரெக்கார்ட் பண்ணி போட்டுடுறாங்க. நமக்கு தெரியல. நம்ம அந்த ஃப்ளைட் வீடியோ பார்த்தாலே நம்ம வந்து ஓ இது உண்மைதான் அப்படின்னு நம்பிடுறோம். நிறைய பேர் 90% மக்கள் அப்படி தான் இருக்காங்க. அதனால் அந்த மாதிரிலாம் நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு அது விசாரிச்சுட்டு தான் நம்ம எடுத்துக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த கிராஷ் நடந்தப்போ வந்து அதை தடுத்திருக்க முடியுமானா 100% முடிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்க கொஞ்ச தூரம் கூட பறக்கல, அவங்க இன்னும் கிளைம்பிங்கில் தான் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளைட் வந்துட்டு 3 பார்ட்ஸாக அதோடைய என்ன சொல்கிறது, ஒரு பிளேன் வந்து பறக்குது அப்படின்னா அந்த பறக்கிற ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு 2 திங்ஸ் அது பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து ரன்வேல வேகமாக வர்றது 90% பவரோட. அடுத்து கிளைம்பு, ரைஸ் ஆர் அது என்னவோ அவங்க டெக்னிக்கல் டேர்ம் நமக்கு தெரியல. அவங்கக்கிட்ட கண்ட்ரோல்ஸ் இருக்கும், அந்த கண்ட்ரோல்ஸ் வச்சு அந்த ஃப்ளாப்ஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த ஸ்பீடில் ஏறுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ராக்கெட் வந்துட்டு அந்த 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 காற்றுலாம் இருக்கும் இல்லையா, அந்த காற்றுலாம் கட் பண்ணிட்டு தான் அந்த ஏரோ டைனாமிக்னுவாங்க, அந்த பிளேன் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த வீல்ஸையும் உள்ளே இழுத்துப்பாங்க. அவங்க வந்து பறக்கணும் ஃபஸ்ட்டு இல்லையா. ஸோ அகெயின்ஸ்ட் கிராவிட்டி அவங்க பறக்கிறாங்க. பறந்துட்ட பிறகு அதாவது ஸ்டேஜ் 2 கிளைம்பு, அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டெடி ஆவாங்க. த்ரூ அவுட் த ஃப்ளைட் வந்துட்டு எந்த பிளேனாக இருந்தாலும் சரி, எந்த ஏர்க்ராஃப்டாக இருந்தாலும் சரி, அந்த ஆல்டிடியூட் அப்படின்வாங்க. அதாவது பூமியிலேருந்து எவ்வளோ ஹைட் அவங்க பறக்கிறாங்க அப்படின்னு தான் அந்த ஆல்டிடியூட். அது வந்து ஏறவும் செய்யும், இறங்கவும் செய்யும், டிபெண்டிங் ஆன் த வெதர், டிபெண்டிங் ஆன் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு பட் அவங்க மறுபடியும் இப்படி அதாவது இன்க்ளைன்னா இப்படி இப்படி போகிறது, இந்த மாதிரி திரும்ப போக மாட்டாங்க. ஒரே ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி நடக்கும். when they are climbing and when they are landing, திரும்ப லேண்ட் ஆகிறோம் அவங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய படத்தில், அந்த பின்னாடி வீல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அதாவது வித்தின் ஒரு 1 or 2 seconds டிஃப்ரென்ஸோட அது இறங்கும். அப்படியே ஃப்ளாட்டாக இறங்குனா கிராஷ் ஆகிடும். அதே மாதிரி நோஸ் டைவ் அப்படின்வாங்க. நோஸ் டைவ்னா அந்த ஃப்ரண்ட் சைடு இப்படி இறங்கிச்சுன்னா அதுவும் டேஞ்சர் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச் இந்த ரைட் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே வந்து இவ்வளோ தூரம் நம்ம அட்வான்ஸ்டாக சொல்லப்போனால் இந்த பிளேன் வந்து பயங்கர அட்வான்ஸ்டு, இதுலேயே எல்லாமே இருக்குது அப்படின்லாம் வேறு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு பிளேன் வந்து கிராஷ் ஆகிருக்குன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வர்ற டவுட் வந்து இது சம்திங் ராங் வித் த ஃப்ளைட் இட் செல்ஃப். கண்டிப்பாக இது பைலட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்ட். செகண்ட் திங், வெதராக இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா இட் வாஸ் சன்னி வெதர், எல்லாமே இட்ஸ் குட் ஃபார் ஃப்ளைட், எல்லாமே அது சொல்லிட்டு தான் அவங்க எடுக்கிறாங்க, இல்லைன்னா எடுத்துருக்கவே மாட்டாங்க. அப்புறம் அந்த ஃபியூவல், அகைன் ஐம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இந்த பிளேன் ரிலேட்டட் விஷயத்தில், நான் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது. அதுக்கு நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு பேசஞ்சராக எனக்கு தெரிஞ்சு எனக்கு இருக்கிற கொஞ்சம் அறிவோட நான் சொல்கிறேன். அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன இருக்கோ அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஃப்ளைட் வந்து பறக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, ஃபுல்லாக வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு ஓகே பண்ணாதான், அதாவது இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க ஆன் த கிரவுண்ட், அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணாதான் ஃப்ளைட்டே ஓகே ஆகும், அவங்க கிளம்பலாம். ஸோ எல்லாமே ப்ராப்பராக இருந்திருந்தால் தான் அவங்க ஓகே கொடுத்துருப்பாங்க. அன்லெஸ், அகெயின் இங்கே தான் வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அகெயின் நான் யாரையுமே வந்து ப்ளேம் பண்ணல, நான் யோசிக்கிறேன் எப்படி எல்லாம் இது நடந்திருக்கலாம் அப்படின்னு. மேபி அது வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணவங்க, ஏன்னா நம்ம எவ்வளவோ படம்லாம் பார்க்குறோம். ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப பயங்கரமான பிளானிங் எல்லாம் பண்ணிட்டு ஒரு பெரிய விஷயத்த பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிம்பிள் திங்ஸு, அந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட முடியும். அதாவது நம்மளை வந்து ஒருத்தவங்க நம்பிட்டாங்க அப்படின்னா, இப்போது நான் ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்னா, என்னை வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் இல்லைனா ஒரு ஆர்கனைசேஷன் என்னை நம்பிட்டு என்கிட்ட ஒரு விஷயத்தை தராங்க, நீ பண்ணுப்பா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு. அந்த நம்பிக்கையை நான் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் என்கிட்ட இருக்குது. ஏன்னா இப்போது நான் வந்து ஒரு ஹேக்கரோ இல்லை யாராவது நினச்சிக்கோங்க, அப்போ வந்து ஹேக்கிங் பற்றி அந்த வேலை கொடுக்குற அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் ஜஸ்ட் அந்த ஒர்க்கை தான் கொடுக்குறான், நம்புகிறான், கொடுக்குற காசுக்கு வேலை பண்ணுவான் அப்படின்னு. நான் வந்து வேலையும் பண்ணிவிட்டு போகிறப்போ ஒரு சின்ன வைரஸ் ஏதாவது போட்டுட்டு போயிட்டான்னா
என்ன ஆகும்? அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் தான் பண்ணேன்னு கூட அவனால் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணப்போ மேபி எல்லாம் ஓகே டிக்கெல்லாம் போட்ட பிறகு கடைசியில் யாரோ ஒருத்தர் இது எதனால் பண்ணாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அது 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 போனால் அது வேறு மாதிரி போயிடும். நான் அது எதுவுமே வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஓப்பன் பேண்டோரஸ் பாக்ஸ். ஸோ இதனால் பண்ணியிருப்பாங்க, இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, என்னால் சொல்ல முடியல. எனக்கு தோன்ற விஷயம், இவ்வளோ ப்ராப்பராக பர்ஃபெக்டாக இருந்த ஒரு ஃப்ளைட்டு எதனால் கிராஷ் ஆச்சு? தட் இஸ் த பிக்கெஸ்ட் $1 million கொஸ்டின். அப்போது எங்கெங்கெல்லாம் லூப் ஹோல்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறப்போ கண்டிப்பாக ஒன்று அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணாலும் வந்து சரியாக பண்ணலைன்னா கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. பர்பஸ்ஃபுல்லாகவே வந்து ஓகே இல்லாத ஒரு விஷயத்த ஓகேன்னு டிக் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஏன்னா அதான் அகெயின் நம்பிக்கை. நம்ம அவங்கள நம்புகிறோம், கரெக்டாக பண்ணியிருப்பான், அவன் ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருப்பான் அப்படின்னு சர்டிஃபை பண்ணுறான். இந்த உணவு வந்துட்டு ஹெல்த்தி அப்படின்னு சர்டிஃபை பண்ணுறான். நம்ம அதை போய் டீட்டெயிலாக பார்க்க முடியுமா? அவரே ஓகே சொல்லிட்டார், இன்ஸ்பெக்டரை ஓகே சொல்லிட்டார் அப்படின்னு நம்ம வி வில் கேரி ஆன் வித் தட் இல்லையா? அதுதான் நடந்திருக்கும் ஒரு டவுட் எனக்கு. இன்னொன்று இது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். ஃபன்னின்னா எப்படி சொல்ல வரேன்னா, அதாவது இப்படிலாம் நம்ம வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு சாபட்டாஜ் அப்படின்வாங்க. பேசிக்கலி சாபட்டாஜ்னா ஒரு நல்லா இருக்கிற ஒரு விஷயத்த கெடுத்து விட்டுட்டு போகிறது. ஸோ நல்லா பர்ஃபெக்டாக இருக்கிற இந்த பிளேன் வந்து யாராவது செக்கெல்லாம் பண்ணிட்ட பிறகு எதையாவது பிடுங்கி விட்டாங்களா, எதையாவது ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி விட்டாங்களா, ஏதோ சம் லீக்கேஜ் பண்ணி விட்டாங்களா? ஏன்னா இப்போ ஒரு காரை எடுத்திங்களா, அதில் வந்து 1000 ஏதோ சொல்கிறாங்க 1800 பார்ட்ஸோ என்னவோ இருக்கான். அவ்வளோ பார்ட்ஸும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணால் தான் அந்த காரே ஓடுமா. இதில் ஏதாவது ஒன்று சரியாக ஒர்க் ஆகலாடானா அப்படியே சீஸ் ஆகி வந்துடுமா வண்டி. அப்போது ஒரு சின்ன கார்க்கே அவ்வளோ விஷயம்னா, அப்போது ஒரு இவ்வளோ பெரிய பிளேனில் வந்து எது எங்கே மிஸ் ஆனால் என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும்? அந்த எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தான் தெரியும், அதை செக் பண்ணுற ஆளுங்களுக்கு தான் தெரியும். ஸோ மேபி அது ஒரு சான்ஸ். ரெண்டாவது, இவங்க கிளைம்ப் ஆகிறப்பவே வந்துட்டு சடனாக பவர் லாஸ் ஆகுது. ஸோ இது எனக்கு என்ன இன்னொரு தாட் எனக்கு வருதுன்னா, அதாவது மனுஷனுக்கு வந்துட்டு இந்த அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவுன்றது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அந்த அறிவு இருக்கிறனால தான் அவன் முக்கால்வாசி கெடுதலும் அதனால தான் பண்ணுறான். ஸோ அகெயின் திரும்ப நான் வந்து படத்தை தான் ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும், ஏன்னா நிஜத்தில் எங்கேயும் நடந்ததான கேள்விப்படல. ஆனால் இப்போ நடக்கிற விஷயம் எதுவுமே வந்து நம்பவும் முடியல. ஆனால் அது நடக்குது, அதான் உண்மை. அது உண்மையாகவே இறந்துட்டாங்களான்னா ஆமாம் இறந்துட்டாங்க. உண்மையாகவே கிராஷ் ஆச்சுன்னா ஆமாம் ஆச்சு. ஏர் இண்டியாவா? ஆமாம் ஏர் இண்டியா தான் ஆச்சு அப்படின்றாங்க. அப்போ இது எதுவுமே நம்ப முடியல, நடக்குது எப்படி? ஸோ அந்த விதத்தில் ரீசெண்டாக ஒரு படம் ஒன்று வந்திருந்தது நெட்ஃப்ளிக்ஸில், கேரி ஆன் நினைக்கிறேன் படம் பேர், எனக்கு கரெக்டாக தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் வச்சு தான், அஃப்கோர்ஸ் இந்த ரிமோட் கண்ட்ரோல் வச்சு இந்த பாம்பு வெடிக்கிறதெல்லாம் இருக்குது. பட் அதே ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ஒரு சிக்னல் ஜாமர் மாதிரி, இந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் வேலை செய்யாத மாதிரி, இந்த பவரை வந்து டோட்டலாக ட்ரெயின் பண்ணுற மாதிரியோ, இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா? ஒரு ட்ரோனை பறக்க விட்டு கூட ஏதாவது ரிமோட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆளுங்க கரெக்டாக பார்த்துருக்காங்க, அங்கே இருக்கிற கேமராஸ் வச்சு செக் பண்ண தான் தெரியும். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ட்ரோன்ஸ்லாம் கூட வந்து ஏர்போர்ட்டில் சுற்றுற மாதிரி அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நான் வந்து நம்ம இந்தியன் ஏர்போர்ட்டை சொல்லல, யூகே ஏர்போர்ட், இங்கெல்லாம் நிறைய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ட்ரோன்லாம் பறக்க விடக்கூடாது இந்த ஏரியாவில் அப்படின்னு. ஸோ சம்டைம்ஸ் இட் லீட்ஸ் டு கிராஷ் ஆர் பொட்டென்ஷியல் கிராஷ் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம், ரிமோட்டாக வந்து எதாவது ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், ஏர் டிவைஸை வச்சுட்டு போயிருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ மேபி இட்ஸ் அனதர் சான்ஸ், இட் இஸ் பாசிபிள். இந்த மூணாவது இதுதான் நம்ம கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலானது. இதெல்லாம் வந்துட்டு இன்டென்ஷனல் அட்டாக் அந்த மாதிரி, அது மாதிரி ஒரு தீவிரவாத இது மாதிரி நம்ம சொல்கிறோம். மூணாவது வந்து அந்த உள்ளே இருக்கிற ஆளே வந்து, அது யார் நான் அப்புறம் சொல்கிறேன். உள்ளே இருக்கிற அந்த ஆளே வந்து எதையோ பண்ணியிருக்கான். யார்? இந்த பேசஞ்சர், யாரோ ஒரு பேசஞ்சரோ 2 பேரோ ஒரு கும்பலோ எனக்கு தெரியாது, அவங்க வந்துட்டு ஃப்ளைட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்ச ஆளுங்களாக இருப்பாங்க. அவங்க ஒரு பர்பஸோடு தான் வந்திருப்பாங்க, அந்த ஃப்ளைட்டில் ஏறி இருப்பாங்க நார்மலாக போகிற மாதிரி. அவங்க கரெக்டாக
டேக் ஆஃப் ஆன ஃபியூ செகண்ட்ஸில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒன் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்போது அந்த சர்வைவ் ஆனார் இல்லையா ஒருத்தர், அவர் பற்றி தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஒருத்தர் அப்படியே சிங்கம் மாதிரி இந்த நெருப்புலேருந்து நடந்து வர்றார் இல்லையா, அந்த விஸ்வாசோ தெரில, விஸ்வாஸ் ரமேஷ் நினைக்கிறேன். ஒரு யூகே சிட்டிசன் அவர் வந்துட்டு பர்மனெண்ட்டாக இங்கே விசா வாங்கியிருக்காரு, க்ரீன் கார்டு பேசிக்கலி. ஸோ வாங்கிட்டு ஹீஸ் கோயிங் பேக் டு யூகே. ஸோ அவர் தான் சர்வைவ் ஆகிருக்காரு. அது எப்படி சர்வைவ் ஆனார் அப்படின்னு அவர் கேட்டால் அவருக்கே தெரில. சரியா? ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு விபத்தில் நம்ம இருக்கோம்னா நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும், என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்துட்டு கரெக்டாக போய் கிராஷ் ஆகிற வரைக்கும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நம்புகிற மாதிரியும் இல்லை, ரெண்டாவது கரெக்டாகவும் இல்லை. கரெக்டுன்னா எப்படி சொல்கிறேன்னா, ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ இந்த கிராஷ் வந்து நடந்தது வந்து பேசிக்லி அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த 9/11 அட்டாக் மாதிரி இவங்களுடைய உயிர் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. யார், சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்கள்லேருந்து எல்லாருமே வந்து இறந்துருக்காங்க வித்தின் எ செகண்ட், லெஸ் தென் எ செகண்ட். இது போக அந்த காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த மெடிக்கல் காலேஜ், அதில் இருக்கிறவங்களும் இறந்துருக்காங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு 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 விஷயம் பாருங்க. இதை வந்து ஏற்றுக்கவே முடியல, இந்த விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகக்கூடியதானா இல்லை, எப்படி கிராஷ் ஆகிருக்கும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள், இந்த 3வது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, அந்த டோரை வந்து மிட் ஃப்ளைட்டில் ஓப்பன் பண்ணால் கூட, இல்லை ஏதாவது உள்ள ஏதோ சம்திங் அந்த அந்த ஏர் ப்ரெஷர் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஏதாவது அப்செட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா மேபி. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இதுக்கான ஒரு தனி சேனலே இருக்குது, மினிட்ஸ் ஆஃப் ஹாரர் அப்படின்னு. நீங்கள் வேணால் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அவர் வந்துட்டு ஒரு 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 தனி செக்ஷனே போட்டிருக்காரு, பிளேனில் நடக்கிற விசித்திரமான வினோதம்னு சொல்கிறத விட ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மிட் ஃப்ளைட், அதாவது வானத்தில் போயிட்டே இருக்குது, அந்த நேரத்தில் வந்துட்டு கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது, மிருகத்தனமாக நடந்துக்கிறது, மற்றவங்கள அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி நான் பேயை பார்த்தேன், பிசாசை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய ஆளுங்க பண்ணியிருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னுமே. ஸோ சம்திங் இஸ் கோயிங் ஆன் இன் த ஸ்கைஸ். சரியா? அதாவது ஒன்று யாருமே ஃப்ளைட்டில் ஏறக்கூடாதுன்னு ஏதோ பண்ணுறாங்களா, எல்லாருமே வந்து அந்த மரண பீதியில் இருக்கிற மாதிரி பண்ணுறாங்களா, இல்லை இது நேச்சுரலாக நடக்குது, அதாவது இந்த உலகத்தோடைய எண்டில் வந்து இந்த மாதிரி நிறைய அதிசயமான விஷயங்களை நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா நமக்கு தெரியல. வானத்தில் நடக்கிற விஷயங்கள் அப்படின்னா அது வெறும் சூரியன், சந்திரன், நட்சத்திரம் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த ஏலியன்ஸும் சரி, இப்போ ஏலியன் டிஸ்க்ளோஜரும் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ அது வேறு டாப்பிக்காக போயிடுது. பட் நான் பொதுவாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கிராஷ் என்றது வந்து அது எப்படி வேணால் நடந்திருக்கலாம். ஸோ நம்ம அடுத்து வந்துட்டு இந்த சர்வைவர் இருக்கார் இல்லையா, விஸ்வாஸ், அவர் பற்றி பார்ப்போம். அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. அந்த வீடியோ பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் அதுதான். நம்ம அதை பற்றி பார்ப்போம். நம்ம இப்போது லாஸ்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். அட்லீஸ்ட் இந்த சர்வைவர் இருக்கார் இல்லையா, சர்வைவர்னு யார், உயிரோட தப்பிச்சவர். ஸோ அவர் பற்றி பார்த்தீங்கன்னா, அகெயின் இது எப்படி இந்த கிராஷே வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கோ, அதே மாதிரி இவர் வந்து ஒருத்தர் இருக்காருப்பா, உயிரோடு இருக்காருன்றதே வந்து இந்த உலகம் ஃபுல்லாக பேசப்படுற ஒரு விஷயம். ஏன் சரித்திரத்திலேயே வந்து அவரோட பேர் இடம் படுற மாதிரி, அவர் ஒரு செலிப்ரிட்டி மாதிரி தான். நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, நான் இது வந்து நெகட்டிவிட்டிக்காகையோ என்னடா ஒருத்தன் தப்பிச்சிட்டானேன்ற மாதிரி நான் சொல்ல வரல. சந்தோஷம்தான், இவர் வந்து உயிர் பொழைச்ச சந்தோஷம்தான். ஆனால் அது வந்து 2 கோணத்தில் பார்க்க முடியுது. இந்த விஷயத்த நம்ம அந்த மாதிரி தான் பார்த்து ஆகணும்.
இத்தனை பேர் வந்துட்டு வித்தின் அ செகண்ட் இறந்து போனால் ஏன் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அந்த பைலட்ஸே தப்பிக்க முடியாத ஒரு கிராஷு. அப்படிப்பட்ட வித்தின் செகண்ட்ஸில் ரியாக்ஷன் டைமே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்காருன்னா அது எப்படி அப்படின்றது வந்து கண்டிப்பாக மக்களுக்கு வந்துட்டு அதான் இங்கிலீஷில் ஒரு வேர்ட் இருக்குது, க்ளோஷர் அப்படின்வாங்க. இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நடக்குது, நடந்துட்டு பிறகு ஓகே எப்படி நடந்துச்சு அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்வி வந்து எல்லாருடைய உரிமை. அது தெரிஞ்சுக்கணுன்றது வந்து உரிமை. ஏன்னா நமக்கு தெரியாமையே போயிடும் கடைசி வரைக்கும். நம்ம கேட்கல, இந்த கேள்வி கேட்கல, இந்த மாதிரி போஸ்ட்லாம் போடல அப்படின்னா தெரியாமையே போயிடும். அதை அப்படியே அமுக்கிடுவாங்க. அதை பற்றி பேசினா அப்புறம் வந்துட்டு நீ எல்லாம் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் போடுவாங்க, ரெகுலேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது நம்மளை எல்லாருமே வந்து முட்டாளாவே வைக்கணும் அப்படின்னு பார்க்கறது தான் வந்து இந்த பவரில் இருக்கிற ஆளுங்க. எந்த கட்சி பற்றியும் நான் பேச வரல. பவரில் இருக்கிற ஆளுங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களோட மெயின் கன்சர்னே வந்து இதுதான். இவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னா அவங்க அதனால தான் இந்த ஏலியன்ஸ் பற்றிலாம் வந்து சொல்லாமே இருந்தது. அதுதான் மெயின் ரீசன். பட் எனிவே நான் வேறு டாப்பிக்கில் போக விரும்பல. இந்த சர்வைவர் ஓகேவா, அந்த சர்வைவர் பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஃபஸ்ட்டு நியூஸ் வந்தப்போ எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி கிராஷ் ஆகிடுச்சு, அது மட்டும்தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கிராஷ் ஆகிடுச்சு. அந்த வீடியோஸ் எல்லாம் பரவிட்டு இருந்தது. மொட்டை மாடியில் ஒருத்தர் ஒரு பையனோ சம்படி வீடியோ எடுத்திருக்காங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு கிளியராக இருந்தது அந்த வீடியோ. பட் அதுலேயுமே பார்க்குறப்போ வந்து நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக கதவை திறந்து குதிச்ச மாதிரியோ, தண்ணியில் லேண்ட் ஆகிறப்பெல்லாம் வந்து ஒரு லேடர் மாதிரி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி எதுவுமே நம்ம பார்க்கல. கவனிக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்காம பொதுவாக பார்க்குறப்போ ஒரு பிளேன் நார்மலாக பறக்குது, ஆனால் ரொம்ப கிட்ட பறக்குது. அண்ட் அவங்க ஏன் அந்த வீடியோ எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. அந்த பையனோ யாரோ எதுக்கு எடுத்தாங்க, பட் அவங்க எடுத்தனால தான் இப்போ அது ஆதாரமாகவே இருக்குது. அதில் அந்த ரேட்டுன்னு ஒன்று வந்து டிப்ளாய் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் மட்டும் கிளியராக நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஃப்ளைட்டால் ஏற முடியல, அதால் கிளைம் பண்ண முடியல. நான் சொன்னேன் இல்லையா, கிளைம் பண்ண முடியல. பட் ஆக்சுவலாக அந்த செக்ஷன் வந்து கேப்சர் ஆனது. கிளைம் பண்ண முடியல மேடே அப்படின்னு ஒரு சொல்லிட்ட பிறகு தான் அது வந்து இனிமே கிராஷ் ஆக போகிற இடத்துல தான் அந்த பையன் எடுத்திருக்கான் அந்த வீடியோவை. அவன் முதல்ல இருந்து எடுக்கல. அது எப்படியோ தெரியல, பை சான்ஸ் தான் எடுத்திருக்கான்னு எனக்கு தோணுது. அவன் பொதுவாக ஏதாவது ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கணும்னு வெளியில் வந்திருப்பான் மொட்டை மாடிக்கு, ரீல்ஸ் ஏதாவது பண்ணுறதுக்கு. அந்த நேரம் பார்த்துட்டு ஃப்ளைட் திடீர்னு போகிறப்போ சவுண்டும் ஒரு மாதிரி இருந்திருக்கு. அது நமக்கு கரெக்டாக கேட்கல. அந்த ஆடியோவில் நல்லா கவனிச்சிங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த சவுண்டு. ஸோ அது வந்து அவன் ஃபுல்லாக செக் பண்ணி அவன் அது போய்டும் நினச்சி தான் பார்த்துருப்பான். பார்த்தா அது போய் கிராஷ் ஆகிடுச்சு. அது கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பீஸ் மாதிரி ஏதோ ஒன்று பறந்து போகுது. அது மட்டும் கிளியராக தெரிஞ்சுது. அது வந்து அதான் அந்த பிளேனோடைய அந்த ப்ரொப்பல்லருக்கு ரொம்ப அந்த பவர் இருக்கும் இல்லையா, அதனால் ஏதாவது பறந்து போச்சா அந்த ஏரியாவில். ஏன்னா ரொம்ப பாப்புலேட்டடான ஒரு ஏரியா. ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி நினைக்கிறேன், எனக்கு தெரியல அந்த பர்டிகுலர் அந்த கிராஷ் ஆன இடம். அப்போது வந்து இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஃப்ளாப், அதாவது அந்த பிளேன் பறக்கிறதுக்கு அந்த விங்ஸு, அந்த ரெக்கையில் வந்துட்டு சின்ன சின்ன மெட்டல் பீசஸ் மாதிரி இருக்கும். ஐ திங்க் அலுமினியம் பீசஸ் நினைக்கிறேன். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் ஃப்ளைட் ஏறுறது இறங்குறதுலாம் நடக்குது. அதில் ஒன்று வந்து உடஞ்சி வெளில வந்த மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது, ஆனால் அது கொஞ்சம் பெரிய பீஸாகவே தெரியுது. அது வந்து டோராக இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏதோ ஒரு பேப்பரோ ஏதோ ஒரு குப்பையோ இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அது கண்டிப்பாக இருந்தால் அந்த ஃப்ளாப்பாக தான் இருக்கணும். பட் எனிவே அது வந்து இட் வாஸ் டூ லேட். அது ஒரு வித்தின் அ செகண்ட் அது பறந்தது, நெக்ஸ்ட் இது கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ கம்மிங் பேக் டு அவர் விஸ்வாஸ். ஸோ விஸ்வாஸ் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 11A அப்படின்ற அந்த சீட்டில் உட்காந்துருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி கரெக்டாக 11Aல வந்து உட்காந்தாருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன், ஏதோ 2 பேர் அடிச்சுக்கிறாங்களாம். இந்த விண்டோ சீட் வேணும்னு எப்படி அடிச்சுப்பாங்களோ அதே மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா எப்படி நீயா நானான்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு அந்த சீட்டுக்காக, அதாவது விஸ்வாஸ் மாதிரி நம்மளும் தப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்குது. அப்போது அந்த 11Aன்ற சீட்டில் ஏதாவது விசேஷம் இருக்கா, ஏதோ அந்த ஏரியா மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்றாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. பட் என்னோட கேள்வி இதுதான். ஒரு கேள்வி, நிறைய கேள்வி இருக்குது. ஒரு விஷயமா போயிடலாம். என்னால் ஏன் வந்து இவர் தப்பிச்சாருன்றது, இன்ஃபேக்ட் அவர் வந்து இந்த ஃப்ளைட்லேயே இருந்தாரான்றதே எனக்கு சந்தேகம் ஏன் வருதுன்னா, அந்த மாதிரி ஒரு விபத்துல இருந்து, அதாவது சுத்தமாக அடியே படலைன்னு சொல்ல வரல, அவர் ஆல்மோஸ்ட் எதுவும் நடக்காத மாதிரியே அவர் வெளியில் நடந்து வர மாதிரி நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். சரியா? அதுவும் நிறைய வீடியோஸ் கிடையாது, ஒரே ஒரு வீடியோ தான் நமக்கு
திரும்ப திரும்ப ரிப்பீட்டில் போட்டுட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவரை யாருமே கவனிக்கவே இல்லை. அவர் வந்து ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, இன்விசிபிள் அப்படின்வாங்க. கண்ணுக்கு தெரியாத மாதிரி யாரோ ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்காரே தவிர்த்து, ஒரு கிராஷில் ஒரு ஆள் எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும் அது. ப்ளஸ் அவரோட தம்பி வேற கூட இருந்தாராம். அவருக்கு என்ன ஆச்சு அது எதுவுமே தெரியாமல் அவர் நார்மலாக வெளியில் நடந்து வர்றாரு. நொண்டிட்டுலாம் வரல, நார்மலாக வர்றாரு. அண்ட் லைட் அங்கங்கே அடி இருக்குது, கொஞ்சம் மண் அங்கங்கே ஃபேஸில் பூசி இருக்கிற மாதிரி இருக்குது. கை ஏதோ எரிஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஆனால் கேமரா அதெல்லாம் காட்டல கையில். ஆனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரொம்ப பிக்யூலியரான ஒரு விஷயம் என்னென்னா, கையில் ஃபோன் வச்சுருக்காரு. மொபைல் ஃபோன் வந்துட்டு பார்த்துக்கிட்டு அவர் வராரு. இது நான் என்ன கேட்குறேன்னா, நீங்களே சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு சைக்கிள் ஓட்டுறதுலேருந்து ஒரு ஸ்கூட்டரோ ஏதோ எப்படியோ ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்லையோ இல்லை நம்மளே வந்து தவறி விழுந்திருப்போம். அப்போ விழுறப்போ நமக்கு எப்படி இருக்கும், அந்த ஒரு செகண்ட் வந்து தலையை சுற்றுற மாதிரி இருக்கும் இல்லையா? நான் சொல்கிறது மயக்கம் வர்ற மாதிரி நான் சொல்ல வரல. அது ஏன் அப்படின்னா, நம்ம காதில் வந்துட்டு ஒரு லிக்விட் இருக்குது, அந்த பேலன்ஸ். நம்ம வந்து இப்போ பேலன்ஸ் பண்ணுறோம், நம்ம கரெக்டாக ஸ்டெடியாக இருக்கோமா இல்லையான்ற அந்த பேலன்ஸ் வந்து அந்த லிக்விட் தான் வந்து பார்க்குது. ஸோ அந்த லிக்விட் அப்செட் ஆகிறப்போ தான் சடன் ஃபால், நம்ம ஸ்லிப் ஆகி விழுறோம், இல்லைனா யாராவது திடீர்னு நம்மளை தள்ளி விடுறாங்க, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஒரு கொலிஷனில் நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா, அப்போ அந்த ஒரு செகண்டில் வந்து அந்த லிக்விட் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. டிஸ்டர்ப் ஆகிறப்போ வந்துட்டு அதோட கரெக்டான அந்த லெவல் தெரியாதனால அது ஒரு ட்ரீம் ஸ்டேட் மாதிரி, ஒரு கனவுல இருக்கிற மாதிரி அந்த ஒரு செகண்ட் நமக்கு அந்த மாதிரி தோணுது. நம்ம வந்து டக்குன்னு ஏஞ்சி நடக்கக்கூடாது. ஒரு இடத்துல உட்காந்து நமக்கு தண்ணி கொடுக்குறதோ, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நம்ம கான்ஷியஸாக இருக்கோம்னா நம்மளை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் கொஞ்சம் ரெஸ்டட் அப்படின்னு சொல்கிறது அதுக்காக தான். ஏன்னா அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்ட், நான் சொல்கிற ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சொல்கிறேன், ஒரு பெரிய லாரி வந்து இடிக்கிறது அதெல்லாம் சொல்லலை நான். நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லைனா ஒரு லேடரில் ஏறுறீங்க, திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுறீங்க. அப்போது கை கால் உடையிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அந்த ஒரு செகண்டு அந்த சில நொடிகள் எப்படி நமக்கு இருக்குது, அந்த இம்பேக்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தலையை சுற்றுற மாதிரி இருக்குமா, உண்மையாக நடந்துச்சு எனக்குன்ற மாதிரி இருக்குமா இல்லையா? அப்போது இவர் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி நடந்து வர்றாரு. சரியா? ஸோ அது கொஞ்சம் சஸ்பிஷியஸாக இருந்தது. இருந்தாலுமே நம்ம பாடியில் வந்து அட்ரினலின் அப்படின்னு ஒரு, தமிழில் என்ன சொல்கிறது தெரில, அது வந்து அது சுரக்கும் அப்படின்வாங்க, இந்த தைராய்டு இது மாதிரி அதுவும் இருக்குது. அது எப்பப்பெல்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்னா, ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷன், அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்வாங்க. ஸோ அந்த டைமில், அதாவது ஒரு சிங்கமோ ஒரு புலியோ அதை பார்த்துட்டோம், ஒரு டேஞ்சரான ஒரு இது பார்த்துட்டோம்னா, அந்த ஒரு செகண்ட் வந்து நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக அலர்ட் ஆகிட்டு ஓடுறதா இல்லைனா ஃபைட் பண்ணுறதான்ற மாதிரி யோசிக்கும். அப்போ மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு நம்ம ரொம்ப யோசிக்க மாட்டோம்னு சொல்ல வரேன். அந்த ஒரு செகண்டில் வந்து ஒரு திடீர்னு ஒரு வண்டி வருது, என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல இருந்து நீங்கள் தப்பிக்க தான் பார்ப்பீங்க இல்லையா? நேராக நிற்க மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இதில் வந்து மேபி நான் சொல்கிறேன், நான் வந்து ரெண்டு பக்கமும் யோசிக்கிறேன். அவர் வந்து அவ்வளோ கூலாக இருந்தது உண்மையாகவே அவர் கூலாக இருந்தாரா, இல்லை அந்த ஷாக்கில் அவர் வந்துட்டு 100% அவருடைய அந்த சென்சஸ் அப்படின்வாங்க இல்லையா, அந்த 6 சென்சஸ் அப்படின்வாங்க, அந்த சென்சஸ்லாம் ஹை அலர்ட்டில் இருந்து அதனால் அவர் வந்து ஒரு பரபரப்பாக இருக்கிறனால அந்த ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டு மேபி ஃபோன் பாக்கெட்டில் இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. எப்படி வேணால் அது எப்படி சொல்ற, நம்ம அங்கே இல்லை. அதுதான் அந்த மெயின் இஷ்யூவே வந்து, நம்ம யாருமே ஒரு கேமராமேனோ இல்லை ஒரு செக்யூரிட்டி கேமராவோ எதுவுமே, ஏன் இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற கேமரா அந்த மாதிரி எதுவுமே வந்து இவர் உட்கார்ந்துருக்கிறதோ, அந்த சீட்டில் உட்கார்ந்துருக்கிறதோ, இல்லை என்ன நடந்துச்சு, அவர் எப்படி வெளியில் வந்தார், எதுவுமே கேப்சர் பண்ணலை. அப்போது எதுவாக இருந்தாலும் அவர் சொன்னால் தான் நம்ம நம்ப முடியும்ன்றத ஒரு பக்கம், அவர் சொல்கிறது தான் அங்கே இருக்குது. ஸோ அவர் இப்போ எது சொன்னாலும் நம்ம நம்பி தான் ஆகணும். இப்போது ஃப்ளைட்டு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருக்கார் இங்கே யூகேல தான், பேர்லாம் சொல்ல விரும்பல, அவர் அன்னைக்கு சொல்லியிருப்பார், எனக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு. அவர் ஏதோ போய் கூடவே இருந்து பார்த்த மாதிரி கதவை திறந்து குதிச்சாரு, இப்படி அப்படின்னு. ஏற்கனவே நம்ம எல்லாம் பீதியில் இருக்கோம், இவங்க நமக்கு வந்து பேதி வரைக்கும் விட மாட்டாங்க போல, அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த டார்ச்சரை கொடுத்து அந்த மாதிரி பேசுகிறாங்க. எதுக்கு ஒரு, அதாவது வியூஸ் வேணும் தான், நீங்கள் பேசணும் தான், எல்லாம் கரெக்டு தான், அதுக்குன்னு இவ்வளோலாம் தேவையில்ல. என்ன ஜஸ்ட்டு உனக்கு என்ன தெரியும் அது மட்டும் சொல்லு. இப்போ நான் எப்படி பேசுகிறேன், நான் வந்துட்டு அவரை வச்சு நான் கம்பேர் பண்ண விரும்பல. அந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னி வரைக்கும் கூட அந்த மாதிரி அந்த பரபரப்பாக பேசுறது தேவையே இல்லை. ஸோ ஒன்று, அவர் வந்துட்டு எப்படி சேவ் ஆனார், எப்படி தப்பிச்சார் அப்படின்னு கேட்குறப்போ ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த முக்கால்வாசி இந்த யூடியூபர்ஸ் தான் பண்ணுறாங்க இந்த வேலையை.
எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. சும்மா ஒரு தைரியசாலி, இல்லைன்னா கடவுள் காப்பாற்றிட்டாரு, அவர் கதவை திறந்து குதிச்சிட்டாரு, அதான் அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எதுவுமே தெரியாமல், கதவை திறந்தா என்ன ஆகும்னு தெரியாமல், அதனால கூட கிராஷ் ஆகிருக்கலான்றது விஷயம் தெரியாமல் அவர் குதிச்சிட்டாரு. என்ன 625 ஃபீட்லேருந்து அவர் குதிச்சிருக்காரு. ஒரு கால் கூட உடையல. கேட்டால் மணல் இருக்குது அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சொன்ன வேர்ஷன் மட்டும் சொல்லிடுறேன் ஷார்ட்டாக. ஃப்ளைட் கிளம்பிச்சு, கிளம்புறப்போயே ஒரு சத்தம், பெரிய சத்தம் கேட்டுச்சு அப்படின்றாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, அந்த ரேட் அப்படின்னா அந்த அது ஏதோ ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி ஒரு பவர் கொடுக்குற ஒரு சின்ன ஒரு ஃபேன் மாதிரி திங்கு. அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் ஆகுது. டிப்ளாய்னா அது தானாக ரிலீஸ் ஆகி ஃப்ளைட்டோட வீல்ஸ்க்கு நடுவில் வருது. அந்த மாதிரி தனியாக ஒன்று வந்து ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஃபேன் மாதிரி சுற்றுது. ரெண்டு பிளேட் மாதிரி இருக்குது. அது நமக்கு டீட்டெயில் தெரியல. அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக, அதாவது இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஃப்ளைட்டு. அது ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் ஆகிறது வந்து ஃப்ளைட் வந்து ரொம்ப டேஞ்சரில் இருந்தால், அதாவது சடன் பவர் லாஸ் இல்லை இந்த ஹைட்ராலிக்ஸ் எதுவும் வேலை செய்யலைன்னா, அதுக்கு அந்த மினிமம், அதாவது எப்படி சொல்கிறது, பேக்கப் பவர் மாதிரி தான் அது வந்துட்டு சுற்றி அந்த பவரை கொடுக்கும். அதாவது பேசிக்காக அந்த ஃப்ளைட்டை வந்து கிராஷ் ஆக விடாமல் ஒரு லாஸ்ட் மினிட் மெஷர் மாதிரி தான் அது வந்துட்டு கேர்ஃபுல்லாக அட்லீஸ்ட் இருக்கிற ஃப்ளைட்டை அப்படியே மேனேஜ் பண்ணி ஒரு இடத்துல லேண்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு 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 ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சேஃப்டி ஃபீச்சர். ஆனால் அது டிப்ளாய் ஆகியுமே வந்து அதை நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்தப்போ தெரியுது. அந்த பையன் எடுத்தான் இல்லையா அந்த மொட்டை மாடியில், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ சம்திங் அந்த ஃப்ளைட் அடியில் ஒரு சம்திங் பிளாக்காக தெரியுது. ஸோ அதுதான் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய எக்ஸ்பர்ட்ஸு. அது இன்னும் கிளியரான வீடியோ கிடச்சிருந்தா இன்னும் 100% கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு அது கண்டிப்பாக அது டிப்ளாய் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கிவன் த சர்க்கம்ஸ்டன்ஸ், அதாவது 2 இன்ஜினுமே ஃபெயில் ஆகிடுச்சு, இல்லைன்னா தெர் இஸ் நோ பவர், அதுதான் அவர் சொன்னார் இல்லையா, அவர் சொன்ன அந்த மேடே மெசேஜில் நோ பவர், லூசிங் த்ரஸ்ட்டோ அது சம்திங் சொன்னார். அப்போது தட் ஷோஸ் அது அந்த விஷயம் கோரிலேட் ஆகுது. ஸோ இது பவர் ஃபெயிலியர் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக அது டிப்ளாய் ஆகிட்டு ட்ரை பண்ணியிருக்கு. பட் இட் வாஸ் டூ லேட், கிராஷ் ஆகிடுச்சு. நான் கமிங் பேக் டு நம்ம பிஸ்வாஸ், அவர் பேக்ரவுண்ட் நமக்கு பெருசாக தெரியல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் அவர் வந்து தப்பிக்கிறதுக்கான சான்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸில் சொல்லணும்னா அது 0.000001 அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து தப்பிச்சுட்டு நார்மலாக அவர் வந்துட்டு வெளியில் நடந்து வர்றாரு. ஆனால் கேமரா கிட்ட, அதாவது அந்த ஆம்புலன்ஸ் கிட்ட வர்றதுப்போ மட்டும்தான் அவர் நொண்டிக்கிட்டே வர்றாரு. அவ்வளோ நேரம் நொண்டவே இல்லை, அவர் நொண்டுறாரு. தெரியல அது ஏன் அவர் வந்துட்டு, ஏன்னா மேபி கேமரா கான்ஷியஸாக இருந்துருக்கலாம். சம்டைம்ஸ் கேமரா வந்து நம்மளை எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்றப்போ வந்து மேபி தெரியல, அவர் நடிச்சாருன்னு சொல்ல வரலப்பா, அது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ஆடாக இருக்குது. சரியா, நான் பார்த்து தான் நான் ஜஸ்ட் அது வச்சுனா நான் சொல்கிறேன். ஆனால் இன்னொரு வீடியோ கூட இருக்குது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக சொல்ல போனால் 2-3 வீடியோ வந்துருது. ஒரு பர்டிகுலர் வீடியோவில் ஒரு லேடி ஓடி வந்துட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக ஒரே தீயாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு வண்டி வேறு கிராஸ் ஆகும், ஒரு பக்கம் ஒரு நாய் ஓடிட்டு இருக்கும், ஒரு ஆட்டோ ஏதோ சம்திங் போயிட்டுருக்கோம். ஸோ டோட்டல் கேஆஸ், அதாவது பயங்கர கன்ஃபியூஷனில் ஒரு விஷயம் நடக்கிறப்போ நம்ம எப்போவுமே வந்துட்டு ஜஸ்ட்டு நமக்கு அந்த கேமரா என்ன பார்க்குதோ அதானே பார்த்துட்டு இருப்போம். நம்ம ஃபுல் ஃப்ரேமை பார்க்க மாட்டோம். எல்லா டீட்டெயிலும், எல்லா கார்னரும், எல்லா டைமும், எந்த ஒரு இதுலையும், ஈவன் நீங்கள் ரொம்ப பார்த்த படத்தில் கூட நீங்கள் எல்லா பார்ட்டும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நிறைய விஷயம் பேக்ரவுண்டில் நடந்துகிட்டு இருக்கோம். நிறைய இந்த ப்ளூப்பர்ஸ்லாம் வந்து அதை வச்சு தான் வருது. இப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் நான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது இப்போ இது 3வது வீடியோ. சரியா, ஒரு வீடியோ என்னன்னா, அவர் அந்த தீயிலேருந்து சைட்லேருந்து நடந்து வர்றாரு. அது அவர் தானே யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் கிட்ட காட்டுறாங்க அதே வீடியோவை. காட்டுறப்போ அவர் பேசிக்கிட்டே நோ அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வர்றாரு. அப்போ தான் ஃபுல்லாக அந்த அடிப்பட்டது அதெல்லாம் தெரியுது. நொன்றாரு, ஆம்புலன்ஸ் கிட்ட போகிறாரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு கண்டினியூஷன் கிடையாது. அவர் கூட ஏறி யாருமே போகல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது அதெல்லாம் காட்டல. அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் அது எங்கேயுமே வரல அந்த வீடியோஸு. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த லேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தங்க, அந்த கார் ஒன்று பாஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த ஒரு இது. ஆனால் இது ரெண்டும் தவிர்த்து ஒரு வீடியோ இருக்குது. அது என்னன்னா, அந்த விஸ்வாஸ் குமார் அவர் வந்து பில்டிங் உள்ளேருந்து வெளில வரல. அவர் இன்னொரு பக்கத்துலேருந்து, அதாவது ஆப்போசிட் சைட்லேருந்து, பொதுமக்கள்லேருந்து அவர் நடந்து உள்ளே போகிறாரு. அதே டிஷர்ட், அதே பேண்ட், நொண்டலை, பட்
ட்ரெஸ்ஸில் டேமேஜ் இருக்கா, அந்த பிளட் அதெல்லாம் இருக்கா நமக்கு தெரியல. ஆனால் கையில் அதே செல்ஃபோன் வச்சுருக்காரு. சரியா, செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே அவர் உள்ளே போகிறாரு. என்ன விஷயம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 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 விபத்து நடக்குது, ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்குதுன்றப்போ வந்து அந்த பரபரப்பில் வந்து நம்ம எல்லாரையுமே பார்க்க மாட்டோம். நம்ம கூட யார் நடக்கிறாங்க, யார் சுற்றுறாங்க நமக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி மிஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் வீடியோ தான் இது. பொதுவாக யாரோ ஒரு ஆள் எடுத்திருக்கான். அது எடுத்ததில் வந்து திஸ் கை வாஸ் வாக்கிங். ஓகே, நடந்துக்கிட்டு உள்ளே போயிருக்காரு. எவ்வளோ வந்துட்டு, அதாவது எனக்கு என்ன இதில் புரியலன்னா, இது இந்த 3 வீடியோக்குமே வந்து டைம் ஸ்டாம்ப் கிடையாது. டைம் ஸ்டாம்ப்னா இது எப்போ எடுக்கப்பட்டது, என்ன நேரம் இப்போ அப்படிலாம் கிடையாது. அதனால் வந்து நான் ஒரு ஷேடோ ஆஃப் டவுட், அதாவது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோட நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு வேளை இப்படி இருக்குமோ, அவர் வந்து வெளியில் மக்களை பார்த்துட்டு திரும்ப உள்ளே போயிருக்காரோ அப்படின்னு யோசிச்சா கூட, அதுவும் நம்புற மாதிரி இல்லைன்னா, ஒரு விபத்து நடந்திருக்குன்னா நீ அதுலேருந்து தப்பிச்சு ஓட தான் பார்ப்பேன். ஓடி வந்துட்டு மேபி தூரத்துலேருந்து நீ பார்க்கலாம், திரும்ப உள்ளே நீ போகிறேன் எனக்கு தெரியல. எனிவே, அது சாத்தியமானா இல்லை, எனக்கு அது வந்து நடந்த மாதிரியே எனக்கு தெரியல. அப்போ இது எந்த வீடியோ எப்போ நடந்துச்சு நமக்கு தெரியல. ஆனால் லாஜிக்கலாக யோசிக்கிறப்போ இது என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, ஒன்று அவர் வந்து அந்த கிராஷ்லேயே அவர் இல்லை, அவர் வந்து வெளியிலேருந்து தான் உள்ளே போயிருக்காரு. அதான் அந்த வீடியோவில் அது எந்த ஒரு சேனலும் அது காட்டல. ஒரு யூடியூபர் மட்டும் வேற ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு, அவரோட யூடியூப் சேனலோடைய லிங்கை இவருக்கு ஷேர் பண்ணி அவ்வளோ உன்னிப்பாக அவர் பார்த்துருக்காரு. அவர் உண்மையாக நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். நம்ம எல்லாருமே வந்து ஷார்ப்பாக இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். எஸ்பெஷலி இந்த மாதிரி நியூஸ் மீடியாலாம் வந்து அது அவங்க பரப்புற முக்கால்வாசி போய் தான் வெளியில் வருது. நம்ம என்ன பார்க்கணுன்றது அவங்க டிசைட் பண்ணிட்டு தான் அவங்க பப்ளிஷே பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம வேற ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு ஐயோ பாவம் அப்படி இப்படின்னு என்னென்னவோ மெசேஜை போட்டு ஏஐ நடந்தது ஒரு மோசமான விஷயம்தான். பட் அதில் எத்தனை பொய்கள் அடங்கியிருக்கு நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் என்ன சொல்ல வரேன்னா, இவர் ஏன் அங்கேருந்து நடந்து போனார் அப்படின்னு பார்க்குறப்போ, சரி நான் இப்படி இருக்கலாமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இப்போது அந்த 9/11 அட்டாக் அப்படின்னு நடந்துச்சுல ஒன்று யூஎஸில், அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பிளேன் வந்து இடித்தப்போ 2 பில்டிங்கை இடிச்சுது, வேறு டைமில் இடிச்சது, மார்னிங் டைமில். ஸோ அது இடிக்கிறப்போ அதுலேருந்து ஒரு பிளேன் வந்து அதோடைய பார்ட்ஸ், அதாவது அதோடைய விங்ஸோ இல்லைனா அதோடைய ஏதோ சொல்கிறாங்க, அது ஸ்டார் போர்டு அப்படின்றாங்க, அது நமக்கு தெரியல அது டெக்னிக்கலாக என்னென்னு. அதோடைய பார்ட்ஸ், அதாவது ஒரு ஃபோர்ஸாக ஒரு இதை வந்து போய் இடிக்கிறப்போ அதோடைய பார்ட்ஸ் வந்து செதறி இன்னொரு இடத்துல விழுது, பக்கத்து பில்டிங்கில், பக்கத்து தெருவில், பக்கத்து ரோட்டில் அப்படிலாம் விழுது. அது எல்லாத்தையுமே ஆதாரத்தோடு பிடிச்சி ஃபோட்டோஸ் எடுத்து அது டாக்குமெண்ட்ரியும் பண்ணிவிட்டு கிளியராக எல்லாமே நமக்கு வந்துட்டு ப்ரூஃப் இருக்குது, அதாவது நடந்துச்சு, ப்ராப்பராக எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பிளேன் மட்டும் கிடைக்கல, அது எல்லாமே உருகிடுச்சு. பிளேனோட பார்ட்ஸ் எதுவுமே, அதாவது அந்த பில்டிங்குள்ளே இருந்த அந்த தீயினால் பிளேனோடைய மெயின் பார்ட்ஸ் எதுவும் கிடைக்கல. பிளேன் இருந்ததே தெரில. இந்த இந்த வீலு, இந்த ஸ்டார் போர்டு இதெல்லாம் சொன்னாலே அதெல்லாம் பிரிஞ்சு வேறு இடத்துல விழுந்தனால அதெல்லாம் மட்டும் தப்பிச்சிடுச்சு, அதெல்லாம் மாட்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு வேளை நம்ம விஸ்வாஸ் வந்து தூக்கி எறியப்பட்டாரோ, பிளேன்லேருந்து அவர் குதிச்சாரோ, மேபி இப்படி கூட இருக்கலாம் இல்லையா. நம்ம எத்தனையோ படத்தில் பார்த்துருக்கோம். அங்கே நான் படத்தை ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன். நம்ம ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேன்லேருந்து, பிளேனோ ஏதோ இதில் இருந்தால் வந்து ஒரு பக்கத்து பில்டிங் உள்ள குதிப்பாங்க. அது கூட நம்புகிற மாதிரி இருக்குது. இப்போ வண்டி போயிட்டே இருக்குது, ஹெலிகாப்டர் என்னவோ போகுது, அதை திறந்து அவங்க வந்துட்டு பக்கத்தில் இருக்க பில்டிங்கில் குதிக்கிறாங்க, மொட்டை மாடியில். பாசிபிளானா 100% பாசிபிள் தான். ஆனால் ஒரு கேட்ச், அது என்னென்னா, அது வந்து ஸ்டேஷ்னரியாக இருந்தால் தான் அது பண்ண முடியும். அந்த ஹெலிகாப்டரோ எதுவாக இருந்தாலும், பிளேனோ, அந்த இடத்துல ஸ்டாலிங்னுவாங்க. ஸ்டாலிங்னா என்னென்னா, இப்படி போயிட்டே இருக்கிற ஃப்ளைட் வந்து அப்படியே ஒரு இடத்துல மிதங்கினா தான் நீங்கள் அங்கே வந்து சேஃபாக இறங்க முடியும், குதிக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். அப்போ கூட ரோப்லாம் கொடுத்து தான் இறங்க முடியும். அப்படியே குதிச்சா காலோடையும் இல்லை இறந்து போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்கோர் அப்படின்னு, அந்த பார்க்கோர்லாம் பண்ணால் தான் ஓரளவு நீங்கள் தப்பிச்சு அடிப்படாமல் நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம். இந்த போனெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நேச்சுரலாகவே பார்க்கோர் எக்ஸ்பர்ட், அது எப்படி வேணால் தப்பிக்கும். ஸோ அந்த மாதிரி அதுதான், அதுக்கு 9 லைஃப் அதுக்கு அப்படின்வாங்க, 9 வாட்டி இறந்து போகணுவாங்க பூனே. ஸோ நான் பேசிக்கலாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த பர்சன் வந்து ரொம்ப சஸ்பிஷியஸ். இவர் சொல்கிற அந்த ஸ்டோரி எதுவுமே வந்து நம்புற மாதிரி இல்லை, எக்ஸப்ட் ஒன். அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அது நம்புற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த வீடியோலாம் பார்த்துக்கிறதுக்கு எதுவுமே நான் நம்புற மாதிரி இல்லை.
எதுவுமே இந்த மீடியா சொல்கிறது, நியூஸ் பேப்பர் சொல்கிறது நான் நம்புற மாதிரி இல்லை. இந்த சோ கால்ட் எக்ஸ்பர்ட் சொல்கிறதும் நான் நம்புற மாதிரி இல்லை. நான் ஒரு பேசஞ்சராக நான் பேசுகிறேன். இந்த பர்சன் வந்து என்ன சொன்ன ஒரு விஷயம் மட்டும் என்ன பாசிபிளாக இருந்தது அப்படின்னா, பியோர் லக், பியோர் லக்காக வந்து ஒருத்தர் தப்பிச்சாரா அப்படின்னா சான்ஸ் இருக்குது. எப்படி அப்படின்னா, அதான் சொல்கிறாங்களே அந்த பார்ட் மட்டும் மேபி அடிப்படாமல் ஏதோ ஒரு விதத்தில், அதான் ஒரு அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேன் வந்து அந்த இம்பேக்ட், அதாவது பட்டு விழுறப்போ அது 4-5 பீஸாக உடையுது. அதில் ஒரு பீஸ் வந்துட்டு ஃப்ளோரில், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லியிருப்பார், கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து விழுந்தது. அதில் இவர் இன்னுமே வந்து அந்த பெல்ட்டோட இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இருந்திருப்பார், மயக்கம் அடைஞ்சிருப்பார். அப்புறம் அவர் முழிச்சுக்கிட்டு, நம்ம எங்கே இருக்கோம், நம்ம செத்துட்டோமா அப்படின்னு பார்க்குறப்போ உயிரோட தான் இருக்கும், ஆனால் கூட இருக்கிற எல்லாருமே இறந்துட்டாங்க. அப்போ அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் வெளியில் நடந்து வந்திருந்தா எஸ் பாசிபிள். ஆனால் அவர் அந்த மாதிரி சொல்லலை. அவர் சொன்னது, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ளைட் கிளம்பிச்சு, சம்திங் ஃபெல்ட் ராங், ஓகே, ஏதோ சரியில்லைன்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சது. அண்ட் அவரோட பிரதர் கூட இருக்கார், இவர் பெல்ட் போடலான்னு சொல்கிறாங்க, அதுலேயும் ஒரு கான்ட்ரடிக்ஷனு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் வந்துட்டு ஐ திங்க் ஹீ வாண்டட் டு எஸ்கேப். என்னது, இவருக்கு ஃப்ளைட் கிராஷ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சா என்னன்னு தெரியல, ஹீ வாண்டட் டு எஸ்கேப். நான் என்ன ஒரு கேள்வி கேட்குறேன்னா, நீங்கள் தனியாலாம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஓகே, உங்கள் கூட உங்கள் பிரதர் இருக்கார், உங்கள் பிரதர் கூட நீங்கள் பேசலையா? ஒரு இருக்காங்க, ஒரு சொந்தக்காரங்களே இருக்காங்கன்னா, என்னவோ ஆகுது பாப்பில், என்ன தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே ஒரு டோர் இல்லை, நிறைய டோர்ஸ் இருக்குது, பக்கத்துலேயே இன்னொரு ஆப்போசிட்டில் ஒரு டோர் இருக்கும். 2 பேருமே அந்த டோர் ஓப்பன் பண்ணி ஜம்ப் பண்ணியிருக்கலாமே, இல்லைனா 2 பேருமே நீ அதை ட்ரை பண்ணு, நான் இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ சம்திங். அந்த பேச்சுவார்த்தைக்கே ஆக்சுவலாக நேரம் கிடையாது, அதுதான் உண்மை. அப்போ இது எதுவுமே நடக்கல, இவங்க யாருமே வந்து அந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அது வந்து கிராஷ் ஆகி விழுந்துட்ட பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதான் அந்த சவுண்ட் ஏதோ கேட்டுச்சுன்றாரு, அது வந்து அந்த ரேட் டிப்ளாய் ஆனதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிராஷ் ஆகிடுச்சு, அது வரைக்கும் கரெக்டாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நான் முழிச்சு பார்த்தேன், இப்போ நான் சொன்ன மாதிரி தான் முழிச்சு பார்த்தா வந்து நான் செத்துருவேன் நினச்சேன், ஆனால் பார்த்தா எல்லாருமே கண்ணு முன்னாடியே இறந்துட்டாங்க, அதுவும் சொல்கிறாரு. அப்போ அவர் கான்ஷியஸாக இருந்திருக்காரு கிராஷ் நடக்கிறப்போ. இதுக்கப்புறம் அவர் அன்கான்ஷியஸ் ஆகிருப்பார்னு நினைக்கிறேன். அப்புறம் பிளேன் வெடிக்கிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் தப்பிச்சிருக்க முடியும், ஏன்னா அது சுத்தமாக டோட்டலாக அந்த இடமே போச்சு. அப்படி இருக்கிறப்போ வந்து நீங்கள் மயக்கம் போட்டு திரும்ப நீங்கள் தெளிவடைகிறது வந்து அதெல்லாம் அதுக்குமே டைம் இல்லை. ஸோ இந்த டோட்டல் கிராஷே வந்து டைமே கிடையாது, வித்தின் செகண்ட்ஸ் நடந்த கிராஷு. வித்தின் அ செகண்ட், அகெயின் வித்தின் 1 செகண்ட் ஆர் லெஸ் தென் அ செகண்ட் எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. இத்தனை ஷார்ட் டைமில் என்னதான் நீங்கள் வந்துட்டு அது பார்ட்டாக வெடிச்சிருந்தாலும் யூ ஸ்டில் இன் தட் ஏரியா, இம்பேக்ட் ஜோன் அப்படின்வாங்க, அந்த இடத்துல தான் இருக்கிறீங்க. அதில் நீங்கள் எப்படி வெளியில் நடந்து வந்தீங்க, அதான் மிரக்கல் அப்படின்வாங்க. ஒரு அதிசயம், அதிசயத்தின் அதிசயமாக பல அதிசயங்கள் அடங்கிய ஒரு அதிசயமாக இருக்குது. அதனால் எனக்கு வந்து இது எதுவுமே நம்புற மாதிரி தெரியல. ஸோ அவர் அது உண்மையாக இருந்தாரா அப்படின்றது, அந்த ஃபோனு அவர்கிட்ட எப்படி வந்துச்சு, ஏன் அவர் வெளியில் நடந்து வந்தார், அப்புறம் வந்து இந்த அமெரிக்கன் ஆர்கனைசேஷன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இவர் மேலே தான் சந்தேகப்படுறதா அது ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த சர்வைவர் தான் ஏதோ பண்ணியிருப்பார் அப்படின்னு. ஸோ சர்வைவர்னு சொல்கிறப்போ எனக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு. அந்த விஷயம் என்னென்னா, நான் சின்ன வயசில் எங்கள் அங்கிளுடைய ஒரு நாவல் அது, அதாவது எங்கள் அங்கிள் எழுதலை, அவர் நிறைய நாவல்ஸ் படிப்பார், நிறைய ஒரு லைப்ரரி சூப்பராக வச்சுருப்பார். அப்போது நிறைய ஹாரர் திங்ஸ் எல்லாம் அதில் இருக்கும், புக்ஸு. அப்போ வந்து இங்கே இங்கிலாண்டில் வந்து ஒரு ஜேம்ஸ் ஹெர்பர்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு ஒரு புக் எழுதியிருந்தார், சூப்பராக இருக்கும் அந்த புக்கு. அந்த புக்கோட பேரே சர்வைவர் தான், அதாவது உயிர் தப்பிய ஒரு ஆள். எதுலேருந்து, இதே மாதிரி ஒரு ஃப்ளைட் கிராஷ்லேருந்து. ஆனால் அது வந்து இங்கிலாண்டில் நடந்த மாதிரி எழுதியிருப்பார் அவர், ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான். அதாவது இது நான் ஏன் இது இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, அந்த புக்கை நான் படித்தப்போ வந்து எனக்கு தூக்கமே வரல. அதில் இதே மாதிரி ஒரு ஆள் தப்பிப்பான், ஒரே ஒரு ஆள் வந்து அந்த நெருப்புலேருந்து நடந்து வருவான், ஒரு அடி கூட அவன் மேலே இருக்காது. ஆனால் அதில் இருக்கிற குழந்தைங்க, மக்கள், வயசானவங்க எல்லாருமே இறந்துருவாங்க. அது ஒரு ஸ்பாய்லர் மாதிரி நான் சொல்கிறேன். அது வந்து இப்போ விஸ்வாஸ் உண்மையாகவே அந்த ஃப்ளைட்டில் இருந்தார் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட் நடந்து, அது என்னதான் ஹாரர் நாவலாக இருந்தாலும், அவள் என்ன
சொல்ல வந்திருப்பான் அப்படின்னா, அந்த அந்த பர்சன் அந்த உயிரோட இருக்கிறான் இல்லையா, அந்த உயிரோட இருக்கிற ஆள் வந்து அவன் ஹாப்பியாலாம் இருக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அந்த ட்ராமா இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயம் நடந்துருக்குன்ற அந்த ட்ராமாவே அவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொன்னுடும். ஒன்று. ரெண்டாவது, அந்த குற்ற உணர்ச்சி. நம்ம மட்டும் உயிரோடு இருக்கோமே. ஏன்னா நிறைய பேர் சொன்னால் இது ஏற்றுக்க மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. பட் இதுதான் உண்மை. இப்போ ஒரு கிராஷில் வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சிருக்கான் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கார் ஆக்சிடெண்ட்டில் கூட ஒரு ஃபேமிலியில் எல்லாரும் இறந்து போனாங்க, ஒருத்த மட்டும் தப்பிச்சான் அப்படின்வாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க இந்த விஷயம். அவன் வந்துட்டு நான் பொழைச்சிட்டேன்னு சந்தோஷப்படுவானா, இல்லை நான் என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே போயிட்டாங்களே, நானும் போயிருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பானா, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ அவரோட மைண்ட் செட் என்ன, அதான் உண்மையாகவே அவர் வந்து அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண ஒரு ஆள், அஃபெக்ட் ஆன ஒரு ஆளுன்னா, நான் உண்மையாகவே ரொம்ப ஃபீல் பண்ணி அவருக்காக நான் வந்துட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன். அவருடைய சைக்காலஜியும் சரி எல்லாமே வந்துட்டு நல்லபடியாக இருக்கணும். அவர் இன்னசென்ட்னா அது ப்ரூவ் ஆகணும். அதுதான் நான் என்னுடைய வேண்டுகோள். பட் இதில் ஏதோ ஒரு தில்லுமுள் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அது கடவுள் தான் பார்த்துக்கணும். பட் இந்த நாவல் நான் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, இங்கே நடந்ததும் அந்த நாவல் எழுதுனதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த நாவலில் நான் டீட்டெயில் லிங்க்கில் போடுறேன். அது ஒரு சூப்பரான ஒரு 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 ஹாரர் நாவல் பேசிக்கலி. ரொம்ப பயங்கரமாக அது எழுதியிருக்காங்க. அது கற்பனையே வேறு மாதிரி இருக்கும் அது. ஆனால் எண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, இதை நான் சொல்கிறேன், இதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. எண்டில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இறந்து போன அந்த ஆத்மா எல்லாம் இருக்குல்ல, அந்த மீதி பேர் அவங்க எல்லாருமே, அதாவது நான் புக்கை சொல்கிறேன், ஸ்ட்ரிக்டாக நான் புக்கை பற்றி தான் பேசுகிறேன். அது எல்லாமே வந்து இந்த ஆள் உயிர் பொழைச்சான் இல்லையா, உயிர் பொழைச்ச அந்த ஹீரோ, அந்த புக்கோடைய நாவலுடைய ஹீரோவை வந்து துரத்திக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலுமே விடாது. அவன் கூட இருக்கிற எல்லாரையுமே அழிச்சிரும். பேய் பிசாசுனா அதானே பண்ணும். அதாவது இந்த திடீர்னு இறந்து போகிறவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு விதமான ஒரு லிம்போ அப்படின்வாங்க. லிம்போன்னா ஒரு ஒரு வேக்யூம்ல இருப்பாங்க. அவங்களால வந்து உயிரோட திரும்ப முடியாது, கடவுள்கிட்டையும் போக முடியாது. ஸோ நடுவில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அவ்வளோதான் ஸ்டக். அவங்க இன்னும் சில பேருக்கு தெரியவே தெரியாது, அவங்க இறந்து போனதே தெரியாதான். அது நிறைய ரிசர்ச்லேயுமே அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த விஷயத்த ப்ரூவ்னா எப்படி சொல்கிறது, ஒரு பேய்னா பேயை காட்டு அப்படின்ற அந்த மாதிரி கிடையாது. ஸோ பேசிக்கலி இந்த மீடியம் அப்படின்வாங்க. மீடியம்னா யாருன்னா, இந்த மாதிரி இறந்து போய் எங்கே போகணும்னு தெரியாத அந்த ஸ்பிரிட்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் கைடன்ஸ் கொடுத்து அவங்கள அந்த அவங்களுடைய இடத்துக்கு அனுப்பி வைக்கிற ஆளுங்க. நம்ம ஊரில் சொல்லணும்னா மந்திரவாதி, இல்லைன்னா கரெக்டான வேர்டு எனக்கு தெரியல யாருன்னு, அந்த மாதிரி பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் இந்த விஷயம்லாம் உண்மையாகவே இருக்குது, நடக்குது. ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் அப்படின்வாங்க. ரெல்ம்னா அது ஒரு உலகம், தனி உலகம். அது நம்ம எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரியாது அந்த விஷயம். ஸோ நம்ம ஏதோ பொழைச்சோம், ஏதோ செத்தோம், போனோம் அந்த மாதிரி இருக்காமல், நம்ம வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்றத நம்ம அது 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 அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தாலே நமக்கு போதும். இந்த மாதிரி நடக்க போகுது, இந்த மாதிரி நாஸ்ட்ராடமஸ் இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த கோஇன்சிடென்ஸ் இந்த மாதிரி, அதாவது இந்தியாவில் இந்த இயரில் இந்த தேதியில் இந்த மாதிரி நடக்கும்ன்றதை வந்து அவர் நினச்சி எழுதலை அந்த நாவலில். அது ரெண்டுமே மேட்ச் ஆகுதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு அந்த நியூஸ் கேட்டப்போவே வந்து எனக்கு மைண்டுக்கு வந்தது இந்த நாவல் தான். அந்த நாவலை நான் திரும்ப படித்தேன். அந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ரிலூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியலாக அவங்க சொல்லுவாங்க, பிகினிங் ஒரு படத்தோட பிகினிங்கில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இந்த கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாம் காட்டுவாங்களா, அந்த மாதிரி ஒரு செக்ஷன் படிக்கிறப்போவே அந்த பிளேன் கிராஷ் ஆகுது, அதுலேருந்து அந்த ஒரே ஒரு உருவம் மட்டும் நடந்து வருது. அது வரைக்குமே வந்து சூப்பராக அவர் ஆல்மோஸ்ட் ஒரு படம் பார்த்த மாதிரி அவர் எழுதி வச்சிருப்பாரு. ஒரு சூப்பரான ஆத்தர் அவர். ஸோ அதில் என்ன கடைசியில் என்ன நடக்குதுன்னா, இதான் ஸ்பாய்லரு. அந்த ஆத்மாக்கள்லாம் சேர்ந்து, அதான் அவனை விட போகிறது கிடையாது, அவனை விடாமல் அவனை கூட்டிகிட்டு போயிடும். அதாவது அவனையும் கொன்னுடும். அவனும் செத்து அவங்களோட ஒன்றா போனாதான் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு ரிலீஸ். அவங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த பூமியில், அதாவது நான் சொன்னேன் அந்த லிம்போ, அது வந்து இவனால தான். சொல்லப்போனால் இவனோட உயிர், இவன் தப்பிச்சதே வந்து இவங்களால தான். இவங்களுடைய ஆத்மாலாம் எடுத்துக்கிட்டு தான் அவன் உயிர் பொழைச்சிருக்கான்ற மாதிரி எழுதியிருப்பார் அந்த நாவலில். சூப்பரான ஒரு நாவல் இது. டைம் கிடைச்சா படிங்க. இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த வீடியோவில் வந்து பர்டிகுலராக ஏர் இண்டியா, போயிங் இவங்க பற்றி நான் வந்துட்டு தவறாக சொல்லணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. இருக்கிற உண்மை
இது வரைக்கும் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில விஷயங்கள் சொன்னப்போனால் ஆஸ் எ கஸ்டமர்னு ஒரு ஃபீட்பேக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் மெயின் பாயிண்ட் நான் என்ன ஐ வாண்ட் டு மேக் இஸ், இந்த மாதிரி நியூஸ் எது வந்தாலும் நம்ம வந்து அப்படியே பிளைண்டாக நம்பாமல், அது எவ்வளோ பெரிய நாசாவாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், யாராக வேணால் இருந்துட்டோம், அவங்க சொல்கிறத பிளைண்டாக நம்பாதீங்க. நீங்கள் உங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள். அண்ட் எப்படி வேணால் விஷயங்கள் மாறும், ஆனால் உண்மை மட்டும் வெளியில் வரவே வராது. இது சொல்லி நான் வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக வந்துட்டு வேறு சில விஷயங்கள் இந்த ஃப்ளைட் ரிலேட்டடாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். நாட் அபவுட் த கிராஷ். நான் அது டைம் கிடைச்சா ஐ வில் ரெக்கார்ட் தட் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச். See you guys later. Bye.